சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். சித்த வேதத்துல முதல் அத்தியாயத்தை நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். பொதுவாக ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைமைகள், சகலத்துவம், நிஷ்கலத்துவம். அதாவது கலக்கமுள்ள ஒரு நிலைமை, கலங்கமற்ற ஒரு நிலைமை. அதாவது அசையாமல் என்றைக்குமே நிலையாக சத்தாக இருக்கக்கூடிய நித்தியமான வஸ்து என்ற ஒரு நிலைமை, சலனப்படக்கூடிய கலக்கமுள்ள அனித்தியமாக இருக்கக்கூடிய அசத்தாக இருக்கக்கூடிய அவற்றின் செயல்களும் அந்த ஈஸ்வரன் என்ற ஒரு சக்தி நிலையிலிருந்து தான் அது உண்டாயிற்று. அது சகலத்துவமாக அது என்றைக்குமே மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த மாயையினுடைய நிலைமையாகவும் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மனம் உருவானதால் மாயை உருவாச்சா, மாயை இருக்கிறதால் தான் மனம் உருவாகிதான்? உண்மையில் ஈசனுடைய இரண்டு நிலைமைகள் என்பது என்றைக்குமே அது நித்தியமான ஒரு நிலைமை. அதிலிருந்து எந்த விதத்திலும் மாற்றம் என்பது ஏற்படுவது கிடையாது. என்ன சகலத்துவம், நிஷ்கலத்துவம் இந்த இரண்டு நிலைமைகளுக்குமே ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி பார்க்கையில் சகலத்துவமாய் இருக்கின்ற அந்த மாயையினுடைய விளைவால்தான் இந்த காணுகின்ற இந்த அனைத்து சராசரங்களும். அது மாயை முதலில் உருவாச்சா, மனம் உருவானதா? ஏற்கனவே இந்த முதல் அத்தியாயத்தில் ஞானபிதா நமக்கு இதை பற்றி தெளிவுபடுத்தி விட்டார். காணுகின்ற சராசரங்கள் என்பது எப்பவுமே இருக்கத்தான் செய்தது. அப்ப உன்னுடைய மாயை என்பது என்ன, அவனவனுடைய மாயை என்பது என்ன, இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய மாயையை நான் உருவாக்காமல் இருக்கும் போதுதான் இந்த மாயையினுடைய செயல்களிலிருந்து நான் விடுபட முடியும். அப்ப என்னுடைய மாயை என்பது என்ன அப்படின்னு பார்க்க சொன்னோம். செல்போன் மியூட் பண்ணிட்டு எப்போ வந்துட்டே இருக்கீங்க பாரதி? இந்த பாரத் என்ன செல்போன் மியூட் பண்ணிடுங்க. ஓகே. அப்ப இந்த காணுகின்ற சராசரங்கள் என்பது உண்மைதான். அது ஈஸ்வரனுடைய அந்த மாயையினுடைய பிரகிருதி, அது மாயா சமுத்திரம் அந்த நிலையில் இருப்பது ஈஸ்வரனுடைய அந்த சகலத்துவம் என்கின்ற ஒரு தன்மையால் தான் அது இருக்கிறது. அது என்றைக்குமே அது இருக்கக்கூடிய நிலைதான் அது உண்மைதான். ஆனால் அந்த மாயையை நாம் எப்போது உருவாக்காமல் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கின்றோமோ, நைட்டு தூங்க சொல்ல நம்மளுக்கு அந்த மாயான உலகம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏன்னா மனம் செயல்படவில்லை. எப்போ நம்மளுடைய அந்த ஜீவன் அதோகதியாக வெளியில் பயணிக்கின்றதோ அப்போது தான் இந்த மாயையான நிலைமை என்பது நமக்குள்ள உருவாகின்றது. அப்ப என்னுடைய உலகம் எப்போது உருவாகிறது, என்னுடைய மாயை என்னுடைய அனுபவத்தில் எப்போது உருவாகிறது? அப்படி பார்த்தா நைட் தூங்க சொல்ல இல்லை, காலையில வேண்ட உருவாகுது. அப்படி பார்க்கும்போது அந்த மாயையை நான் உருவாக்காமல் இருக்க வேண்டும். அப்போ அப்படி பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, காணுகின்ற சராசரங்கள் என்பது ஈசனுடைய சகலத்துவம் என்ற நிலையில எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா அந்த காணுகின்ற சராசரங்களை பார்ப்பதற்காக என்னுடைய ஜீவனை நான் விரயம் செய்து கொண்டிருக்கின்றேனே, அதை விரயம் செய்து தான் நான் அறிந்து கொள்கின்றேனே. கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே
என்னுடைய ஜீவனை எனக்கு காப்பாற்ற தெரியவில்லை. அதோகதியாகி அது இறப்பை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனே, இதுதான் மாயை. என்னுடைய ஜீவசக்தியான வாயு தான் அறிவு. அந்த அறிவை வைத்துக் கொண்டு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நான் தெரிந்து கொள்கின்றேனே. ஆனா அனைத்துமே உலகத்தினுடைய அறிவு என்பது கிடையாதது. என்னுடைய மாயையினுடைய அறிவு தான் இது. என்னுடைய ஜீவசக்தியான வாயுவை நான் விரயம் செய்ததால் அறிந்து கொண்டேனே. அதுதான் உண்மையான அறிவு அது. அப்போ அந்த நிலைமையில நம்ம பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த மாயை என்பதுதான் அது முதல்ல உண்டாச்சது. அது அறிந்து கொள்வது, அது மாயை என்பது அது உலகத்தை எப்பயுமே சகலத்துவம் என்பது எப்பவுமே இருக்கிற நிலைமை தான். அதுக்கு ஆதி அந்த இல்லாத நிலைமை தான். ஆனா அதை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய ஜீவனை விரயம் செய்து அறிவது தான், நஷ்டப்படுத்தி அறிவது தான் அது என்னுடைய மாயை. அவனவனுக்கு அவனவன் உலகத்தை காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே அது அவனவனுடைய அது மாயையினாலதான் அது நடைபெறுகிறது. அதுதான் அந்த பிரகாரம் தான் அவனவனுக்கு அந்த மாயை உருவாச்சு. அதை அறிந்து கொள்வதற்கான அந்த மனம் என்பது அவனவனுக்கு அது உருவாகுது. அப்ப அந்த அந்த மனம்தான் குரு. அப்ப அந்த மனம் குருன்னு சொல்லியாச்சுது. அத்தகைய அந்த மனதினுடைய உண்மையான நிலை என்ன? ஒரு அடங்கிய மனம் குருவாக இருக்குமா, இல்லை சலனப்படக்கூடிய மனம் நமக்கு குருவாக இருக்குமா? மனதுடைய இரண்டு நிலைமைகள் பார்த்தாச்சல. ஒண்ணு சகலத்துவம், ஒண்ணு நிஷ்கலத்துவம். ஒண்ணு அசையாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒண்ணு அசையக்கூடிய தன்மை. எது நமக்கு உண்மையான குருவாக இருக்கும்? இந்த ஜீவனை கரையேற்றுவதற்கு எது நமக்கு வழிகாட்டும்? அதை தான் அந்த இடத்துலதான் நமக்கு இந்த இடத்துல தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டாவது அத்தியாயம் நமக்கு. அப்ப உலகம் முழுவதும் அவனவனது மனமாகும் என்றும் அந்த மனதே குருவென்றும் சொன்னீர்கள் அப்படின்னா, நம்மளுக்கு உலகம் இந்த காணுகின்ற இந்த உலகம் தான் நமக்கு உண்மையில குருவா? இங்க கேள்வி வருதா இல்லையா? அது முதல் அத்தியாயத்தில் தான் சொல்லியாச்சுல. அப்ப அதுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் தான் நமக்கு குருவாக. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இந்த கேள்வியை கேட்கிறோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாதது. ஏன்னா அந்த மாயைக்கு இரண்டு நிலைமைகள் என்பது இருக்கின்றது. மாயைதான் உலகம் சொல்லியாச்சு. அந்த உலகம் தான் நமக்கு குருவான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதது. அதலையும் சரியது. அந்த மாயைக்கு இரண்டு நிலைமைகள் என்பது இருக்கிறது. அது முதலாவது காரணமும் இரண்டாவது காரியமும் ஆகும். அப்ப இந்த இரண்டு நிலைமைகள் இந்த ரெண்டுமே ஒண்ணு சேரும் போதுதான் இந்த காணுகின்ற இந்த உலகம் என்பது அது உண்டாகிறது. இந்த இரண்டுமே ஒண்ணு சேரலன்னா காணுகின்ற இந்த உலகம் என்பது நமக்குள்ள கிடையாது. மாயை இருக்கும், ஆனா காணுகின்ற உலகம் என்பது நமக்குள்ள அது கிடையாது. ரெண்டுத்துல எது ஒண்ணு சேரலனாலும் நம்ம கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய இந்த காணுகின்ற உலகம் என்கின்ற இந்த அனுபவம் நம்மளுக்குள்ள இயல்பாவே அது இருக்காதது. எப்படி ஈஸ்வரனுக்கு ரெண்டு நிலைமைகள் சொல்லியாச்சோ, சகலத்துவம் நிஷ்குலத்துவம்ன்ற மாதிரி, ஒண்ணு பிரம்மம் ஒண்ணு மாயை என்ற முறையில் அது சொல்லியாச்சோ, அப்ப அந்த மாயைக்கும் இரண்டு நிலைமைகள் இருக்கிறது. அந்த இரண்டு நிலைமைகளும் ஒன்று சேரும் போது தான் நாம் காணுகின்ற இந்த உலகம் அப்படின்றத ஞானப்பிதா இந்த இடத்துல சொல்றாரு. அது என்னன்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்பது என்னவென்றும் நம்ம அனுபவத்துல இத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு செயல் செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக அது நடைபெற வேண்டும் என்றால், அதனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அப்ப அதுக்கு செயல் செய்வதற்கான ஒரு பிரயத்தனம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரயத்தனம் உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்று ஒன்று இருக்கிறது அல்லது அதைதான் காரணம் காரியம் என்ற முறையில ஞானப்பிதா இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப உலகம் இல்லை என்றால் இந்த இரண்டு நிலைமை நமக்கு உண்டான்னா, அப்ப அந்த உலகம் எந்தமாக நமக்கு எப்படி இருக்கிறது? அவரவர்களுடைய உலகம் அவரவர்களுக்கு அது எப்படி இருக்கின்றது? இதைதான் நம்ம அறிய வேண்டும். அது
உலகம் என்பது மூன்று நிலைமைகளாக பொதுவாக இருக்கிறது. காணுகின்ற இந்த சராசரங்கள் என்னைக்கு உண்மைதான், அது மூன்று நிலைமைகளாக இருக்கிறது. அதாவது கேட்பது, காண்பது, அறிவது. அப்ப இந்த கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் இந்த மாதிரி இல்லாத உலகன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனா கிடையாது. ஏதோ ஒண்ணு கேட்டுதான் தெரிஞ்சிடும், பார்த்துதான் தெரிஞ்சிடும், ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டு அதை பற்றி அதை அறிந்துதான் நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அது அப்ப அது இல்லைன்னா நம்ம இந்த உலகம் என்கிற நிலைமை நம்மளுக்கு கிடையாது. அப்ப இந்த மூன்று நிலைமைகள் தான் இந்த உலகம். இந்த மூன்று நிலைமைகளை நம்மளுக்கு செயலாவதா காரணமாகதா, அந்த செயல் செய்வதற்கு காரணமாகிறதா. காரியம் என்பது செயல். அது அந்த செயல் செய்வதற்கு எது காரணமாக இருக்கிறது, அது காரியமா அது காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூன்று நிலைமைகள்னு பாத்தீங்கன்னா காரியமாகிறது. ஒரு செயல்தான். பார்க்கிறதுன்றது ஒரு செயல்தான். கேட்கின்றது என்பது ஒரு செயல்தான். அறிகின்றது என்பதும் ஒரு செயல்தான். அப்ப அது காரியமாகிறது. அப்ப அந்த உலகத்தை கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ நமக்கு என்ன உண்டாகி இருக்க வேண்டும்? அப்ப மனம் நம்மளுக்கு உண்டாகவே தானே இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மனம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எதுவுமே கேட்க முடியாது. காது இருக்கும், கேட்க முடியாதது. கண்ணு இருக்கும், பார்க்க முடியாதது. எதையுமே நம்ம அறிய முடியாது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் என்பது நமக்குள்ள இருக்கும், அறிய முடியாதது. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கு. நைட்டு தூங்க சொல்ல மனம் என்பது இல்ல. அந்த இடத்துல அது உற்பத்தியான இடத்துல ஒடுங்கி இருக்கு. அப்படி ஒடுங்கி இருக்கிறதால அப்ப காது இருந்தும் நம்ம கேட்கல, கண்ணு இருந்தும் நம்மளால பார்க்க முடியல, மூக்கு இருந்தும் அதனுடைய உணர்வு நுகர்வு நிலை நம்மளால வாசனை உணர முடியறது இல்ல, வாய் இருந்தும் நம்மளால பேசவும் முடியறது இல்ல, சுவைக்கவும் முடியறது இல்ல. அப்ப அந்த மனம் இல்ல. ஆனா அது செயல்படக்கூடிய அந்த கருவிகள் தான் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் இந்த உலகத்தை கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் நமக்கு என்ன உண்டாகி இருக்க வேண்டும்? மனம் உண்டாகி இருக்க வேண்டும். அப்ப அந்த மனம்னு ஒண்ணு இல்லைன்னா எதையுமே நம்மளால கேட்க முடியாது. அப்ப அந்த மனம்தான் நமக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. மற்ற எல்லா விஷயங்களும் இதுல பாத்தீங்கன்னா காரியமாகின்றது. உலகத்தில் கேட்பது, அறிவது, காண்பது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காரியமா தான் ஆகுது நமக்குள்ளது. அந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறது நமக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா அந்த மனம்தான். அந்த மனம்னு ஒண்ணு இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. அதுக்குதான் உதாரணமா ஞானபிதா சொல்றாரு. நம்மளுக்கு ஏதோ ஒரு 10 ரூபா தேவைன்னா நம்மளோட ஃப்ரெண்டுண்ட போயிட்டு நம்ம ஒரு கேட்கறோம்னா அப்ப அதுக்கான பிரயத்தனம் நம்ம செயல் செய்யணும்ல. அவர்ல போய் கேட்கணும். இவருண்ட தான் பணம் இருக்கும்னு தெரியுது, இவருண்ட கேட்டா கொடுப்பாருன்னு தெரியுது, நம்ம வாயை திறந்து கேட்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய செயல்படுத்தணும்ல. அப்ப கேட்டவொன்னே அந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சிடுது. அப்போ அப்போ கிடைக்கின்ற போது அது காரியமா காரணம்னு பாத்தீங்கன்னா அது காரியம்தான். அது பலன் என்பது அது காரியம்தான் ஆகுது. உங்களுக்கு அதுக்கான பலன் என்பது காரியம்தான் ஆகுது. அப்ப அதுக்கான கேள்வி எங்கிருந்து நமக்குள்ள இருந்து அது உருவாகிறது? அது நம்ம மனதுன்னு அது உருவாகிறது. 10 ரூபாய் வேண்டும் என்ற நினைவு எங்கிருந்து நமக்குள்ள உண்டாகிறது? அது மனதில் இருந்து தான் அது உண்டாகுது. அதுக்கான முயற்சி அப்புறம் செய்யறோம், அதுதான் காரணம் ஆகுது. அப்ப கேள்வி எங்கிருந்து உண்டாச்சுன்னா நமக்கு அது மனதில் இருந்தா உண்டாவுது. அப்ப அடிப்படை காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மனம்ன்றது. அப்ப காரணம் என்பது அவனவனுடைய மனமும், காரியம் என்பது அப்ப அது உலகமும் ஆகிறது. இப்ப இது எப்படி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, உலகம் என்பது அகங்காரத்தினுடைய அது இயல்பது. அகங்காரம்னு ஒண்ணு உண்டானாதான் நம்ம ஒரு காரியம் நம்மளால செய்ய முடியுது. ஏதோ ஒரு 10 ரூபாய் வேணும்னா கூட நான் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அடுத்தவங்க எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க? நம்மளுடைய தேவை எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்ப அந்த அகங்காரம் அது வெளிப்படும் போதுதான் அது காரியமாகிறது, அது செயலாகிறது. அப்ப அந்த செயல் நடைபெற வேண்டும் என்றால் அகங்காரம் நமக்கு வேண்டாந்தது.
அதுக்கான முயற்சி, அதுக்கான செயல், களமிறங்கி செய்யறது. அப்ப அதனுடைய ரிசல்ட், அந்த உலகம் என்பது பின்வரும் அத்தியாயத்துல ரிசல்ட், அதுதான் அதனுடைய பயன். அது இறந்த காலம் என்ற முறையில ஞானபிதா சொல்லியிருப்பாரு. அதுதான் அகங்காரம். அது பிரம்மா என்பது அது இறந்த காலம். ஏன்னா பலன்தான் அது. இந்த உலகத்தை நம்ம பார்க்கறது, கேட்கறது, அறியதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்ததைத்தான் நம்ம பார்க்கலாம். செயல் செய்து அந்த பலன் என்பது எப்ப நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த செயல் முடிந்தவிடம் தான் அதனுடைய பலன் என்பதுக்கு கிடைக்கிறதால, அதுதான் இறந்த காலம் என்பதுல பின்வரும் அத்தியாயங்கள்ல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு அது. அப்ப அந்த கேட்பது, அந்த செயல் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அகங்காரம் அது வெளிப்படும் போது தான் அது செயல் செய்ய முடிகிறது. அப்போ அதே மாதிரிதான் இந்த உலகம் என்பது நமக்கு காரியமாகிறது. பலன்தான் அந்த உலகம். நம்ம பார்த்தது, கேட்டது, அறிந்ததுடைய பலன்தான் அதனுடைய உலகம் என்பது. அப்ப கேட்பதற்கும் அறிவதற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அதுதான் காரியம். அது காரணமான அந்த மனம்தான் அது காரணம் என்பதுதான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவரவர்களுக்கு அவரவருடைய அந்த வாழக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, அவரவருடைய அந்த காரணமான அந்த மனதை நம்ம அந்த மனம்தான் அது காரணமாக இருக்குது. நான் இந்த மாதிரி இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி இப்ப கம்பெனில தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை தான் எனக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் ரிசல்ட் ஆகத்தான் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது அப்ப இதெல்லாம் ரிசல்ட்டா வந்ததுன்னா இதுக்கு காரணம் இது என்ன? அதுக்கு நம்ம ஏதோ ஒரு அதுக்கான காரியங்களை நம்மை அறியாமல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். விழிப்பு நிலையில இல்லாத செய்ததால பாத்தீங்கன்னா, அந்த காரியங்கள் நம்ம செய்ததால அந்த மனதுக்கு அந்த விழிப்பு நிலையில இல்லாத இருந்து நாம அந்த காரியங்களை செஞ்சதாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி குடும்ப சிலை ஜப வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சுதா, சப்போர்ட் பண்ணாத இருக்கிற அளவுல பல விதமான முரண்பாடுகள், தொழிலையோ நம்ம பொருளாதார தேவை தன்னிறைவு பெற்றாதான் ஜபத்துக்கு வருவன்றோம், இல்ல குடும்ப சூழ்நிலை சரியிருந்தாதான் ஜபத்துக்கு வருவன்னு சொல்றோம். அதே மாதிரி பல்வேறு காரணங்கள் நம்ம ஜபத்துக்கு அடிப்படையாக தடையாக இருப்பதற்கான காரணம், அந்த காரணமாகி அந்த மனதை நம்ம விழிப்புணர்வோடு அது செயல்படுத்தாதனுடைய விளைவாகத்தான் நம்ம அறியாமல ஏதோ ஒண்ணு நம்ம செய்துட்டோம். அதுதான் அது அகங்காரத்தினுடைய செயலாக அது காரியமாக அமைஞ்சதாலதான் அவரவர்களுக்கு என்று அமைந்தின்ற அந்த உலகம் என்கிறது அது ஜப வாழ்க்கைக்கு அது சப்போர்ட் பண்ணுதா, அது தடையாகுதான்ற முறையில அது அமைந்திருக்கிறது. அப்ப நம்ம ஜப வாழ்க்கையில இன்னும் நம்ம தன்னிறைவு பெற்று நம்மளுடைய அந்த வெளி சூழ்நிலைகள், அடிப்படை பொருளாதார தேவையோ, இருக்கிற இடமோ, நமக்கு நம்ம இந்த குடும்ப சூழ்நிலையோ, ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்புகளோ எல்லாமே நமக்கு காரிய மனம் காரண மனத்தினுடைய ஒரு விழிப்பு நிலையில இது அமையறதான் அது. அப்ப அந்த மனதினுடைய அந்த விழிப்பு நிலையோடு இருந்து இனி வரும் காலங்கள்ல நாம் செயல்படுத்தினோம் என்றால் நம்ம ஜப வாழ்க்கைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில தான் மற்ற வெளி சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சிருக்கும். இது நாள் வரை அந்த விழிப்புணர்வு இல்லாத நிலையில நம்ம உருவாக்கியதனுடைய அடிப்படை காரணத்தாலதான் பல்வேறு விதமான இந்த மார்க்கத்துக்கு கூட சரியது அந்த வெளி சூழ்நிலைகள் என்பது நமக்கு ஒரு தடையாக அமைந்திருக்கிறது. அப்ப அதை வெல்ல வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த குரு, அந்த மனதினுடைய எந்த நிலை குரு என்பதை நாம் இப்போது தெளிவாக நாம் அறிய வேண்டும். அந்த மாயைக்கு இரண்டு நிலைமைகள் சொல்லியாச்சுது. ஒண்ணு காரணம், ஒண்ணு காரியம், ஒண்ணுன்னு சொல்லிட்டு இதுல எது நமக்கு சரியான குருவாக அமையக்கூடியது? ஒன்று அசையக்கூடிய மனம் ஒன்று, ஒன்று அசையாத ஒன்று மனம் ஒன்று. இப்ப ஈஸ்வரனுக்கு இரண்டு நிலைமைகள், களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் என்ற ஒரு நிலை ஒன்று, அதிலிருந்து ஒரு களங்கம் இருக்கிறதாக நம்ம மனதில் அபிமானித்து கொண்டிருக்கின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மாயை என்பது. அது உண்மையில் அது களங்கம் இல்லாத வஸ்து தான். நம்மளுடைய அந்த மாயையினுடைய விளைவால அது களங்கம் இருக்கிறது என்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிறதால தான் மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அப்ப அத நித்திய வஸ்து விவேகம் அறிவிக்கும் போது தான் சிறிது இந்த மனதினுடைய இந்த எந்த நிலைமை நமக்கு குருவாக வருகிறது என்பதுதான் இப்ப நமக்கு ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு அது அப்போ இந்த இடத்துல பிரம்மா உலகத்திலேயே அவர் தான் சிருஷ்டி காரணம், பெரிய சிருஷ்டி, உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் அவர் தான் படைச்சாருது.
அவரு படைத்த அந்த எறும்பு ஒண்ணு ரெண்டு இது இந்த இடத்துல இதை பத்தி காமிக்கிறார் ஞானபிதா. அப்போ ஒரு உபதேசம் நமக்கு ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா, அப்போ பிரம்மா ஒரு உபதேசம் கொடுத்து அத செய்வதில்லை என்றால் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அதே சமயம் எறும்பு நமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தது, அந்த பிரம்மா படைத்த அந்த எறும்பு நமக்கு உபதேசம் கொடுத்தது, அதை நம்ம அதனுடைய செயல் செய்யல என்றால், அது எறும்பு சொன்ன மாதிரி நம்ம செய்யலைன்னா அதனுடைய பலன் கிடைக்குமான்னா கிடைக்காதது. யார் உபதேசம் கொடுத்தால் என்ன, முறைப்படி யார் சரியான முறையில அவங்களுக்கு தெரிந்த அந்த வித்தையை செயலை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த சொல்லிக் கொடுக்கிற அந்த முறை அது முறைப்படி இருந்ததுன்னா, அது பிரம்மா உபதேசம் கொடுத்தான்னா அது எறும்பு உபதேசம் கொடுத்தா என்ன அது? அப்ப எறும்பு கொடுத்த உபதேசம் நம்ம சரிவர செய்தாலும் சரி அதனுடைய பலன் கிடைக்கும். அப்ப பிரம்மா கொடுத்த உபதேசத்தை நம்ம சரிவர செய்தாலும் பலன் கிடைக்கும். யார் ஒருத்தத்தை நம்ம சரிவர செய்யாமல் விட்டாலும் சரி, அது அவங்க கொடுத்த உபதேசத்தை, முறையாக கொடுத்த அந்த உபதேசத்தை நம்ம முறையாக நம்ம செய்யலைன்னா அதனுடைய பலன் என்பது இந்த இடத்துல கிடைக்காதது. அப்ப அந்த உபதேசம் என்பது கொடுப்பதற்கான அடிப்படை தகுதி என்னன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அறிந்த அந்த அந்த நிலையை அடுத்தவங்களுக்கு அதே முறைப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த திறமை தான் அந்த இடத்துல வேண்டும். அதுல பிரம்மா கொடுத்தான்னா அது எறும்பு கொடுத்தா என்ன? அப்ப அந்த இதுதான் இந்த இடத்துல வேண்டும். அப்ப அந்த உபதேசத்தை நம்ம சரிவர கடைபிடிக்கும் போது அது முறையாக ஜெயிக்கலாம்ன்றதுதான் ஞானபிதா சொல்றாரு இந்த இடத்துல. அது பிரம்மா எவ்விதம் என்றால் பிரம்மா கொடுத்த உபதேசம், அவரு தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் பெரியவர் என்றும் அந்த மாதிரி கருதி அதை செய்யாமல் இருந்ததுன்னா அதனுடைய பலன் நமக்கு அது கிடைக்கிறது கிடையாதது. அதே சமயம் எறும்பு கொடுத்த உபதேசம் என்றும் ஒரு சிறிய ஜீவி என்றும் அல்பமான ஜீவி, அந்த பிரம்ம எறும்பை படைச்சதே அந்த பிரம்மாதான் இப்படிலாம் கருதி நம்ம அதை சரிவர செய்தால ஆனா பலன் கிடைக்காதுங்கிறதும் கிடையாது, நிச்சயமா கிடைச்ச தீரும் அது. அதனால் ஆகும் பிரம்மாவுக்கும் எறும்புக்கும் எந்த வித வித்தியாசம் உபதேசம் கொடுப்பதில் அது கிடையாதது. இதுக்குதான் அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் அது. அப்போ அந்த பலன் நமக்கு எந்த விதத்துல அது கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளுடைய அது பிராக்டிகலா அந்த கொடுத்த உபதேசத்தை அது முறைப்படி செய்ததாலதான் அந்த தொழில் தான் இந்த இடத்துல சொல்ற செயல் என்பது இந்த இடத்துல தொழில் ஆகிறது. அதை கரெக்டா செஞ்சோம்னா அதுதான் நம்மளுக்கு அதனுடைய பலன் என்பது சொன்னது சொன்ன முறைப்படி நம்ம செய்ய சொல்ல அதனுடைய பலன், அதுக்கான முறைப்படி செய்ய சொல்ல அதனுடைய பலன் என்பது பிராக்டிக்கலா நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் தொழில் ஆகிறது. அது எங்கிருந்து நமக்குள்ள அதை செய்யணும்னு எண்ணம் உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது மனதில் இருந்துதான் அது உருவாச்சு. அப்போ மனம் இல்லை என்றால் ஒரு தொழிலோ பிரம்மாவோ எறும்போ இந்த உலகமோ நமக்கு ஏதாவது உண்டா? மனம்னு ஒண்ணு இல்லைன்னா மனம் அதனுடைய சொந்த இடமான உற்பத்தி யானத்துல லைட்ஸ் இருக்கு, நைட்டு தூங்க சொல்லும். நைட்டு தூங்க சொல்லும் நம்மளுடைய அனுபவத்துல ஏதாவது தொழில் ஏதாவது நினைவு வருதா? ஆழமான தூக்கத்துல பிரம்மா நினைப்பு வருதா? இல்ல எறும்புன்னு ஒரு நினைப்பு வருதா? இந்த உலகத்துடைய நினைப்பு ஏதாவது வருதா? எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க கொடுத்த உபதேசம் செய்யறதுக்கும் மனம்தான் வேணும். பிரம்மா இருக்கிறாருன்னு ஒருத்தர் எறும்பு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த மனம்தான் வேணும். அந்த இடத்துல உலகம் ஒன்று உரிக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்வதற்கு மனம்தான் அதுக்கு வேண்டும். அதுக்கு அப்ப அந்த அவங்க சொன்ன அந்த உபதேசத்தை முறைப்படி அவங்க சொன்ன வழிகாட்டிய முறை செய்வதற்கும் அந்த தொழில் செய்வதற்கு நமக்கு அந்த மனம்தான் வேண்டாதது. அப்ப அடிப்படையில அப்ப உலகத்தினுடைய இந்த அனுபவத்தை நாம முறையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மனம்தான் வேண்டாதது. அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு, பந்தத்திற்கோ மோட்சத்திற்கோ மனம்தான் காரணம் என்றும். அப்ப உண்மையில குரு சிஷ்யன் என்கின்ற நிலைமையில மனமே குருன்னு சொல்லியாச்சது. ஆனா இந்த இடத்துல பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனம்தான் காரணம், குரு சிஷ்யன் என்கின்ற நிலைமை எதுவும் கிடையாது என்று இதுக்கெல்லாம் சொல்ல காரணம், அவனவனுக்கு அவனவன் மனம்தான் உண்மையில குரு. அது அவனவனுடைய மனம்தான் அந்த குரு. அது ஏன்னா பாத்தீங்கன்னா அவனவனுடைய அந்த மனம்தான் பாத்தீங்கன்னா அது ஈஸ்வரன் இருந்து அது சலனப்பட்டு அது ஜீவனாகி அந்த ஜீவன்ல இருந்து உற்பத்தியானதான் அந்த மனம். அது
அந்த மனதிலிருந்து உற்பத்தியானதுதான் அகங்காரம். அது அந்த மனதை வைத்துக் கொண்டு நாம் அகங்காரத்துக்கு செயல்பட முடியும். அதே மனதை வைத்துக் கொண்டு தான் உற்பத்தியான ஜீவனுக்கு நம்ம பக்தி விசுவாசமாக இருக்க முடியும். அது அப்ப பந்தம் என்பது எது? இந்த மனமானது அகங்காரத்தோடு அது தொடர்பு கொண்டிருக்கும் போது, ஜீவனை மறந்து அகங்காரத்தோடு அது தொடர்பு கொள்ளும் போது அது பந்தமாகிறது. அதே மனமானது தான் உற்பத்தியான அந்த ஜீவனை தொடர்பு கொண்டு அகங்காரத்தை அது விட்டுடிக்கும் பொழுது அதுவே மோட்சத்துக்கு அந்த மனம்தான் காரணமாகிறது. அந்த மனம் தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கு ஒரு பக்தி விசுவாசமாக இருந்ததுன்னா அது மோட்சம் ஆகுது. அதே மனம் தான் உண்டாக்கிய அந்த அகங்காரத்திற்கு ஒரு பக்தி விசுவாசமாக இருந்ததுன்னா அதுதான் பந்தத்துக்கு அது காரணமாகிறது. அப்ப அடிப்படையில இதுதான் ஞானப்பிதா பந்தத்திற்கும் மோட்சத்துக்கும் அடிப்படையில காரணம் என்பது இந்த மனம்தான். அது அந்த மனம்தான் அவரவருடைய அந்த மனம்தான் உண்மையான குரு. வெளியில நம்மளுக்கு யாரும் குரு கிடையாது. அப்ப குருன்னு ஒருத்தர் இருந்தா சிஷியன் ஒருத்தர் இருக்கணும்ல. வெளியில பொறுத்த வரைக்கும் யாரையோ ஒருத்தர் குருன்னு நம்ம ஏத்துக்கணும்னா அவருக்கு நான் சீடுன்ற முறையில இருந்து ஏத்துக்க முறை வருது. அப்ப அந்த மாதிரி கிடையாது. அந்த மனமானது அது ஜீவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பாதையை வழிவழிக்கும் போது தான் அந்த மனம் ஜீவனோடு தொடர்பு கொண்டு அந்த ஜீவனையும் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்கக்கூடிய நிலைமைக்கு எது அந்த மனதினுடைய அந்த செயல் அமைகிறதோ அந்த அடங்கிய மனம்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு உண்மையான குரு என்பதுதான் ஞானப்பிதா மேலும் நமக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறது. அப்ப அந்த அந்த மனமாகி நின்ற அந்த குருவினுடைய இடம் எது நமக்குள்ள எங்க இருக்கிறது? இப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. மனம்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த மனம் நமக்குள்ள அது எங்க இருக்கிறது? இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது எங்க இருக்குதுன்னே தெரியாத அந்த மனதை நம்ம நம்ம நினைச்ச மாதிரி அந்த மனம் நமக்குள்ள நடக்கணும்னா அப்ப அந்த மனம் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுன்னா அந்த மனதை எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும்? அப்ப மனம் எங்க இருக்குதுன்னே நமக்குள்ள அது நம்மளுக்கு சரியா தெரியல. அப்ப அந்த மனதை நம்ம அன்பா ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா மனம் நம்மளுக்கு இயல்பாவே டென்ஷனா இருக்கிறது, கோபமா இருக்கு, கவலையா இருக்கிறது. ஆனா நம்ம அமைதியா இருக்கணும்னு விரும்புறோம். ஆனா அந்த மனம் எங்க இருக்குதுன்னு தெரியல. அந்த டென்ஷன்ல இருந்து அந்த மனதை விடுவிக்க நம்மளுக்கு தெரியல. அது எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே அந்த மனதை அந்த டென்ஷன்ல இருந்து நம்ம விடுவிக்க முடியும். அது அந்த மனம் எங்க இருந்தே நமக்கு இருக்குதுன்னே தெரியல. ஆனா அதை வச்சுதான் நம்ம ஆப்ரேட் பண்ணிதான் ஒரு விழிப்பு நிலையில் இல்லாத ஆப்ரேட் பண்ணிதான் உலகத்தினுடைய மாயையில நம்ம மாட்டிக்கொள்கின்றோம். அப்ப அந்த மனம் எங்க இருக்கிறது நமக்கு முதல்ல அடிப்படையில இது வார்த்தையில கிடையாது. அனுபவத்தில் முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது பிராக்டிக்கல்ல உணர்வு நிலையில இது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மனம் என்பது அதை முறையாக நம்ம செயல்படுத்த முடியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவனிலிருந்து தான் அந்த மனம் உருவானது. அப்ப அந்த முறையாக அதை செயல்படுத்தும் போதுதான் அந்த ஜீவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த மனமும் இருக்கும், இந்த அகங்காரமும் இருக்கும். இயல்பாவே அது. ஆனால் ஜீவனிலிருந்து உற்பத்தியான அந்த மனமோ அகங்காரமோ அத பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு அது பக்தி விசுவாசமாக இல்லாமல் இருந்ததுன்னா அகங்காரத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் அந்த மனமும் அந்த ஜீவனும் செயல்பட்டதுனாலே அது என்ன என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அகங்காரம் என்பது ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய நிலைமை, ஜீவனை நசிப்பிக்கக்கூடிய நிலைமை, ஜீவனை செத்து போகக்கூடிய நிலைமை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அகங்காரம் தான் அந்த மனதையும் ஜீவனையும் நமக்குள் ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்ப அதுக்குதான் அந்த மனம் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து இருக்கிறது
அது எப்படி நமக்குள் அது செயல்படுகிறது, அது எப்படி நமக்குள் அது உற்பத்தி ஆகிறது, அது எப்படி நமக்குள் அது லயிக்கிறது, இதை நம்மளுடைய அனுபவத்தில் முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே சரியது. அப்பதான் நம்ம முறையாக அதுக்குதான் ஞானப்பிதா இதை அறிவதற்கு உணர்வதற்கு தான் நமக்கு அந்த சித்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அதுதான் இந்த இடத்துல மனம் எங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த மனம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா இருதயத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்துல பொதுவா சொல்றாங்க. அது அந்த இருதயம் என்கின்ற இடம் எங்க இருக்குன்னா சீடன் தொட்டு காமிக்கிறார். என்னுடைய 2 மார்பு குழியில எடுக்கிற அந்த இடம்தான் சொல்றாரு. அதுக்குதான் குரு சொல்றாரு ஒரு காலம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்துல சொல்றது விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது உண்மை தன்மைக்கு நேர் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும், அசத்தாகத்தான் இருக்கும். அது நித்தியமில்லாத நிலையாகத்தான் இருக்கும். ஏன்னா நித்தியமான அந்த ஈஸ்வரனோடு அந்த ஈஸ்வர தன்மையை அந்த நித்திய வஸ்துவை அது விரயம் செய்து அனித்தியமாக அது மாக்கக்கூடிய நிலையில் தான் அந்த உலகம் என்கின்ற நிலைமை, மாயை என்கின்ற நிலைமை இருக்கிறது. எப்பயுமே அது தவறாகத்தான் நமக்கு வழிகாட்டும். அந்த உண்மைத்தன்மைக்கு விபரீதமாகத்தான் அது வழிகாட்டாதது. அப்ப இருதயம் இருக்கின்றது 2 மார்பு குழிகளை நடுப்புறது கிடையாதது. அது எப்படி இருக்குன்றதுதான் முறையில பார்த்தா ஒரு 4 உதாரணங்கள் மூலமாகத்தான் இந்த அத்தியாயத்துல ஞானப்பிதா நமக்கு அது தெளிவுபடுத்துறாரு. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மனம் இல்லை என்றால் நம்ம ஏதாவது ஒன்றை புதுசாக உருவாக்க முடியுமா? முடியாது. அது ஏற்கனவே நம்ம காரிய குரு காரண குரு நம்ம பார்த்துட்டோம்ல. இந்த மனம்தான் பிரம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணரத்துக்கும் மனம்தான் வேணும். நமக்குள்ள அந்த மனம் இருந்தாதான் எறும்பையும் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மனம் இருந்தாதான் அந்த அவங்க சொல்ற உபதேசத்தையும் கேட்க முடியும். அந்த மனம் இருந்தாதான் அந்த உபதேசத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தொழில் அதுக்கான தொழிலை நம்ம செய்ய முடியும். அது அப்ப அடிப்படை எல்லாத்துமே காரணமா இருக்கிறது மனம்தான் அது. அப்ப மனம்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த ஒரு சிருஷ்டியை உண்டாக்க முடியும் மன முடியாதது. அப்போ இப்போ இன்று பிரசவித்து குழந்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அது பால் குடிக்கிறது உண்டுன்னா ஆனா அது குடிக்குது. ஆனா அந்த குழந்தை தூங்கும்போது அழுகிறதா பால் குடிக்கிறதான்னா கிடையாது. அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அது சீடன் சொல்றாரு. அது எந்த ஒரு உணர்வும் இல்லை, சம்பரணம் இல்லைன்றது. அதுக்கு என்னன்னா அது என்ன காரணம்? அப்போ அதில் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சீடன் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாதது. ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அது பிணம். அதுக்குள்ள ஜீவன் ஒண்ணு இருக்கல அந்த குழந்தைக்குள்ள அப்ப ஜீவன் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப ஜீவன் மனம் கிடையாது அந்த டைம்ல. அப்ப அந்த மனம் ஜீவன் மாத்திரம் இருக்கு. மனம் என்பது வெளிப்படலை. அது உற்பத்தியான இடத்துல தூங்கும் போது அது லயிச்சு இருக்கிறது. அப்ப அந்த டைம்ல கேட்பதற்கோ காண்பதற்கோ முடியுமான்னா முடியாதது. அப்ப அந்த ஜீவனுக்கும் ஏதேனும் செய்வதற்கு முடியும், எதுவுமே முடியாதது. அப்ப கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் என்ன உண்டாகி இருக்க வேண்டும்? அந்த ஜீவனிலிருந்து உற்பத்தியான அந்த மனம் தான் அந்த இடத்துல உண்டாகி இருக்கணும். அந்த மனம்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே கேட்பதற்கும் காண்பதற்கும் எதுவுமே முடியாதது. நம்ம தூங்கும் போது மனம் உண்டாயிருந்ததுன்னா மனம் இருந்தது. ஆனா அது உற்பத்தியான இடத்துலயே அடங்கி இருக்கிறது. அப்ப உள்ளடங்கி இருக்கிறது, வெளியில வரல. அந்த மனம் சுவாசம் வெளியில வந்தா தானே வெளியில வரும் உங்களுக்கு. அப்ப அந்த மனம் உள்ளே இருந்திருக்கு. அப்ப அது உள்ளடங்கி இருக்க வேண்டும். அப்ப ஜீவன் உண்டாகி இருக்கு. அப்ப மனம் உள்ளடங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். அப்ப ஜீவன் இல்லைன்னா அந்த மனம் கிடையாதது. அப்ப மனம் எங்கிருந்து உண்டாச்சு பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய அந்த ஜீவன்ல இருந்துதான் அது உண்டாச்சு. அப்ப தூங்கும் போது அந்த மனமானது ஜீவன்ல அது கரைஞ்சி போய் லயிச்சு போய் வேற ஒன்றும் இல்லாமல் ஜீவன் மாத்திரமே அங்க இருக்கிறதால அந்த இடத்துல மனம் வெளிப்படுதுல. அப்ப அதுக்குதான் உதாரணம் சொல்றாரு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு அதுல கொஞ்சம் உப்பை போட்டோன்னா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த உப்பு கரைஞ்சு போயிடுது கொஞ்ச நேரத்துலதே. அதே மாதிரிதான் நம்ம தூங்கும் போது நம்மளுடைய மனமானது ஜீவன்ல லயிச்சு ஜீவரூபம் மாத்திரமே இருக்குது. பாத்திரத்துல உப்பு போட்டோம்னா பொதுவா உப்பு தண்ணி மாதிரி ஆயிடுது. ஆனா பாத்திரத்துல அந்த தண்ணியில உப்பு கரைஞ்சு போகுது. ஆனா பார்க்கறதுக்கு தண்ணி தான் தெரியும் தவிர கண்ணுக்கு உப்பு தெரியறது கிடையாது. ஆனா அந்த தண்ணியை சுவைச்சுன்னா அதுல உப்பு சுவை இருக்கிறத நம்மளால அறிய முடியும். அதே மாதிரிதான்
இந்த மனமானது ஜீவன்ல இருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அது உப்பு எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ அதுலதான் அது கரையும். அதே மாதிரிதான் மனமானது எங்கிருந்து அது உற்பத்தி ஆச்சோ அது ஜீவன்ல இருந்து தான் உற்பத்தி ஆனதால அது ஜீவன்ல தான் அது கரைந்து அந்த இடத்துல எப்படி உப்பு கலந்த தண்ணி வெறும் தண்ணி மாதிரியே தெரியுதோ அதே மாதிரிதான் ஜீவனில் கலந்த அந்த மனமானது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஜீவன் மாத்திரமே அது இருக்கும். அது காரணம் பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணீர்ல இருந்து உண்டானதாலதான் அப்போ உப்பினுடைய உண்மையான சுயரூபம் எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான். அதே மாதிரிதான் இந்த மனதினுடைய உண்மையான சுயரூபம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவன் தான். அதனால் இந்த ஜலத்திலிருந்தே அந்த உப்பு உண்டானது. அந்த உப்பினுடைய சுயரூபம் என்பது அது ஜலம்தான். அந்த ஜலத்துக்குண்டான உப்பு நான் உண்டாயிருந்த வஸ்துலதான் அது சேரும்போது அதே ரூபமாகி வேற ரூபம் இல்லாமல் ஆயிற்று. இதே மாதிரிதான் ஜீவன்ல இருந்து தான் அந்த மனம் உண்டாச்சு. அந்த மனம் தன்னுடைய ஜீவன்ல சேர்ந்த போதுதான் அது ஜீவன்லயே லயிச்சு அது வேறொன்றுமாய் ஜீவ ரூபமாய் அந்த இடத்துல இருக்கிறது. அதனால் தான் தூங்கும் போது நமக்கு எதுவுமே கேட்கறதுக்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் இருக்கிறது. அப்ப அதை ஒரு குழந்தை தூக்கத்திலிருந்து வீழ்ச்சும் போது பால் குடிக்க செய்தது. அது மனம் இல்லாவிட்டால் அழுகிறதோ பால் குடிக்க முடியுமா? முடியாதது. அந்த பால் குடிக்கவும் செய்து. ஆனால் அந்த பால் எப்படி உருவாச்சு அப்படின்னு அதுக்கு தெரியுதா? தெரியாது. அது எங்கிருந்து உண்டாச்சு, அது எங்கிருந்து அது கிடைக்குதுன்னே அதுக்கு அந்த குழந்தைக்கு ஆலோசிக்க முடியும்னா முடியாது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீடன் சொல்ல சக்தி இல்லைன்னு சொல்றாரு. அது கிடையாது. சக்தி இல்லைன்னா எப்படி அதால பால் குடிக்கிறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும்ல. கைகால் அசைக்கிறதுக்கு கூட அந்த கூட வீழ்ச்சி இருக்க சொல்ல ஒரு சக்தி இருந்தா தானே அதை அசைக்க முடியாதது. அப்ப உண்மையில சக்தி அதுக்கு இருக்கிறது. அதற்கு சக்தி இல்லை என்று சொல்ல முடியாதது. சக்தி இல்லாவிட்டால் அதெல்லாம் அழுகிறதோ பால் குடியதோ எதுவுமே செய்ய முடியாதது. அப்போ ஆலோசனை தான் அதுக்கு அந்த இடத்துல யோசிக்க வேண்டும். உண்டாச்சா இல்லையான்றதான் யோசிக்க வேண்டும் அந்த இடத்துல. அந்த ஆலோசனை எங்கிருந்து உண்டாச்சுன்னா அது மனதிலிருந்து. அந்த ஆலோசிப்பதற்கு என்ன வேண்டும் தான் மனம்தான் அது உண்டாயிருக்கணும். அந்த மனம் உண்டாயிருந்தோம் ஆலோசிப்பதற்கு அந்த குழந்தையால் அது முடியறது இல்லை. அது காரணம் என்னன்னா அந்த குழந்தை அழும் போதும் பால் குடிக்கும் போதும் அதுக்கு மனம் இருந்தது இருந்தது ஆனா ஆலோசிக்க முடியல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப புத்தி இல்லாத ஆலோசிக்க முடியாதது. அப்போ ஆலோசிப்பதற்கு என்ன வேண்டும் பாத்தீங்கன்னா புத்தி வேணும். அப்பதான் ஆலோசிக்கிறது என்பது புத்தி தான். அந்த புத்தி பல காரியங்களை குறிக்கிறது, சிந்திக்கிறதும் ஆலோசிக்கிறதும் இது நல்லது இது கெட்டது இது தேவை இது தேவையில்லை இப்படியெல்லாம் ஆலோசிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அது புத்தி தான். ஆலோசிப்பன காரியங்கள் எங்கிருந்து உண்டாதோ அது மனதிலிருந்து தான் உண்டாவது. அப்ப அந்த பல காரியங்களை குறிச்சு ஆலோசிப்பதற்கும் அதை பத்திரப்படுத்தி இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது புத்தி தான். அப்ப அந்த மனமா இருக்கிற அந்த இடத்தில் தான் அந்த புத்தி போய் ஆலோசிக்கிறது. அதனாலதான் அந்த மனதினுடைய இடம் எதுன்னா நம்ம ஒரு காரியத்தை பற்றி ஒரு சிந்திப்பதற்கும் ஆலோசிப்பதற்கும் நம்ம ஆலோசனை செய்யற சமையல நம்ம கண்ணு என்ன ஆகுது மேல் நோக்கி போகுது. நம்ம கண்ணு மேல் நோக்கி போகுது. நம்ம உள்முகமாக தான் திருப்பி நம்ம மூளையில எங்க சேகரித்து வைக்கிறோம் நம்ம உள்முகமாக மேல் பாகமாக தான் போய் ஆலோசிக்கிறோம். அந்த ஆலோசனை டைம்ல அந்த மனம் எங்க சேமித்து வைத்திருக்கிறதோ அந்த ஆலோசனையுடைய பதிவு அங்க போய் தான் தேடுறோம். ஆனா கீழ்முகமாக நீ நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயம் என்ற பகுதியில போயிட்டு ஆலோசிக்கிற டைம்ல நம்மளுடைய நினைவு போகுதுடா. நினைவு அந்த டைம்ல அங்க போக மாட்டேன். அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா அந்த இருதயம் என்பது ரெண்டு மார்பு குழிக்கு இடையே நம்மளுக்குள்ள கிடையாதது. நம்மளுடைய ஆலோசனை மனம் இருக்கிற இடத்துலதான் நம்ம ஆலோசனை அந்த மனதுலதான் பதிவுகள் சேர்ந்து இருக்கு. அந்த புத்தி மூலமாக இது நல்லது இது கெட்டது இதனுடைய பேரு ஊரு இதெல்லாம் நிலைமைகளும் சரி இது செய்யலாம் எல்லாமே எல்லாமே அங்கதான் சேர்த்து வச்சிருக்குது. அப்ப அந்த ஆலோசனை டைம்ல நம்ம நம்மளோட கண்ணு மேல் நோக்கி தான் போகுது. அந்த ஆலோசனை ஆழமா சிந்திக்க சொல்லும். நம்மளுடைய மனமும் உள்நோக்கி அந்த மேல்முகமாகத்தான் அது போய்கிறது. இருக்கும் இடத்தில் தான் எங்க பதிவு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் போய்த்து நம்ம இயல்பாவே இது நம்ம அனுபவத்துல இதை உணர்றோம். ஆனா நம்ம உடம்பினுடைய இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்துலை அத கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த
மார்பு குழிக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அந்த இருதயம் என்பது அங்க போய் நம்ம சிந்திக்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. அப்ப அந்த மனதினுடைய இருப்பிடம் என்பது நமக்கு மேல் பாகத்துல தான் இருக்கிறது என்பதுதான் இந்த உதாரணத்து மூலமாக நமக்கு ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சிய நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, யார் பண்ணிருக்கீங்க? கேள்வி கேட்க கேட்கலாம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க சுப்பிரமணியங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா கேட்குறீங்க ஐயா, ரொம்ப நல்லாவே புரிஞ்சது நீங்கள் இது வரைக்கும் சொன்னது. அப்போ ஒரு இந்த மனம்தான் அகங்காரத்துக்கும் ஜீவனுக்கு இடையில மனம் ரெண்டு பக்கமும் ரெண்டு தராசு மாதிரி போட்டு இழுத்து அதை மனம் ஐக்கியமானா தான் எல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது ஒன்று. சரி, இப்போ இந்த மாயை தான் எல்லாத்துக்கும் காரணம். மாயையினால் பிரம்மத்தையும் உணர முடியும். மாயை கீழ் வந்துடுது, மோட்சமும் கிடைக்கும், மாயம் கிடைக்கும் மனதனால. ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஐயாட்ட ஒரு பணிவன்போடு ஒரு சின்ன விளக்கம் கேட்குறீங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சித்த வித்தியார்த்தி, உண்மையான சித்த வித்தியார்த்தி, அவருடைய செய்கைகள் நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருந்தால் அவர் மாயை கட்டுப்படுத்தி விட்டார் அல்லது மாய உலகத்தை உருவாக்காமல் இருக்கிறார் என்று புரிந்து கொள்வது எங்கனம். சரி, ஓகே. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாயை நம்ம உற்பத்தி செய்துட்டனாலே அதனுடைய பலனை அனுபவித்துதான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. உலகத்தை நீங்கள் உற்பத்தி செய்து விட்டாலே உலகத்தினுடைய பலனை, நல்லது கெட்டது என்ற பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். புரியுதுங்களா? அது ஏதோ ஒண்ணு நீங்க எந்த உற்பத்தி செய்தாலும் அதனுடைய பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுக்குதான் யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் இளன். எதெல்லாம் நீங்க பற்றி இல்லாத இருக்கீங்களோ அதனால் ஏற்படும் எந்த துன்பத்துக்கும் இன்பத்துக்கோ ராக துவேஷத்துக்கு நீங்க ஆளாக மாட்டீர்கள். ஏதோ ஒண்ணு நம்ம பற்று வைத்து உன்னை உருவாக்கி விட்டால் அதனுடைய இன்ப துன்பத்திற்கு நாம் அடிமைப்படுவோம், அதனுடைய ராக துவேஷத்துக்கு நாம் அடிமைப்படுவோம். எந்த ஒண்ணு உருவாக்கினாலும் அதுல ஏதோ ஒண்ணு லாஸ் இருக்கதான் செய்தது. புரியுதுங்களா? ஏதோ ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு பணம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜீவனை லாஸ் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய பொழுதுபோக்குகளை நீங்க லாஸ் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒன்று இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும். இதான விதி. நான் இப்ப இந்த சத்சங்கத்துல நான் பேசணும்னா ஏதோ ஒன்றை இழந்தால்தானே இது கிடைக்கும். என்னால சினிமா தியேட்டர்ல இருக்கலாம், ஃப்ரெண்டோட சுத்தலாம், புரியுது? ஏதோ ஒன்று இழந்தால்தானே ஒன்று கிடைக்கும். ஆனால் முக்கியமான இழப்பு என்பது எது இந்த இடத்துல? இழப்பு எது இதுல? ஜீவன். சொல்ல முடியுமா? ஜீவன். புரியுதுங்களா? அது சத்தியத்தினுடைய சொரூபம். புரியுதுங்களா? அதுதான், அந்த ஜீவன் தான் நித்தியமான வஸ்துக்கோடு லயமாகக்கூடிய நிலை. அதுதான் அது. புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒண்ணு நீங்க அந்த மாயையில உருவாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலே, புரியுதுங்களா? அது அப்போ உங்க ஜீவன் லாஸ் ஆயிடுது உங்களுக்கு. அப்படின்ற சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களால சித்தவித்த மார்க்கெட்ல முன்னேற முடியாது. அடிப்படை காரணம் என்னன்னா, ஜீவன் லாஸ் ஆவதால முடியாதது. அப்போ உங்களுடைய சித்த வித்தியார்த்தி நம்ம கரெக்டான பாதையில நம்ம கரெக்டான முறையில பயணிக்கணும்னா நம்ம உபஜீவனத்துக்கான ஏற்றுக்கொண்ட பொறுப்பை மட்டும் நம்ம நிறைவேற்றணும். அதை தாண்டி வேற எதுவுமே நான் நிறைவேற்றக்கூடாது. எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் நம்ம போகக்கூடாது, மனநிலை போகக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பு, நம்ம பசங்களை காப்பாற்றணும், இல்ல மனைவி மக்களையோ இல்ல பெற்றவங்களை காப்பாற்றணுமோ, சமூகத்துக்கு ஏற்கனவே பொறுப்புகள், அதுக்காக மட்டும் கொஞ்சம் ஜீவ விரயம் செய்யலாம். புரியுதுங்களா? அப்படி ஜீவ விரயம் செய்யும் போது கூட நமக்குள்ள கதி நடக்க வேண்டும், சதா பிராணாயாமம் நடக்க வேண்டும். அப்படி நடத்தாமல் ஜீவ விரயங்களை சேர்ந்தேன்னா அந்த வித்தியார்த்தியால முன்னேற முடியாது. அப்படியேதான் இருப்பார். 20 வருஷம் வித்தா பண்ணாலும் அப்படித்தான் இருப்பார். புரியுதுங்களது? அப்போ ஒரு செயலை நீங்க சதா பிராணாயாமம் போது செய்யும் போது பாத்தீங்கன்னா பற்றில்லாமல் இருப்பீர்கள். பிராணாயாமம் உங்களுக்குள்ள மனம் அந்த செயலை செய்யும் போது அந்த அந்த பற்று இருக்குதுன்னா, வெளி சுவாசம் போச்சுன்னா பற்று உண்டாயிடும் உங்களுக்கு. அது
அந்த செயலை செய்யும் போதோ அது அனுபவத்தில் வரும்போதோ வெளி சுவாசம் இருந்தால் அது மேல பற்று உண்டாயிடும். அதனுடைய ராக துவேஷத்துக்கு நாம் அடிமைப்படுவோம். அப்ப ம் அதுக்குதான் ஜீவனை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ள மேலும் கீழும் நடத்தி கொண்டே ஒரு செயலை செய்தன்னா அது ரிசல்ட் சக்சஸோ ஃபெயிலரோ பற்று ம் இல்லாமல் இருப்பீர்கள். அந்த பற்று இல்லாமல் இருந்ததுனாலே புரியுதுங்களா அது? அது ம் இயல்பாக உங்க செயல் நேச்சுரல் சக்சஸ் தான் வரும். அது வந்து தப்பு கிடையாது. அது புரியுதுங்களா அது? 10 முறை ம் தோத்தாங்களே 11 சக்சஸ் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க உலகத்துல. உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்புல. ம் அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைகள் இந்த சமயத்துல தான் இன்னும் நம்ம வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். மத்தபடியில வெளியில விட்டு வெளியில பந்தங்களுக்கே நம்ம ஆட்படுறதால நம்மளால வந்து இந்த மார்க்கத்துல முன்னேறவே முடியறதுக்கான வாய்ப்புகளே கம்மி தான். அது புரியுதுங்களா அது? சரி அதுக்குதான் ஞானபிதா ம் தெளிவாக அதுக்கான பொறுப்பும் கடமை தான். நீ உலகத்தை ஒண்ணு உருவாக்கிட்ட, என் பையனை பெத்துட்டேன், நான் தான் காப்பாத்தி அவனுக்கு அது ம் தேவையான ஒரு பறவை மாதிரி அதுக்கு அதுக்குதான் ம் அதுலயும் சொல்லிட்டாரு அது. அவனுக்கு ம் பிழைப்புக்கு தேவையானது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அந்த நான் பெத்த பையனை அந்த விட அவனு விலகி நின்றுன்றாரு அது. பறவை போல ஜீவிதம் பண்ணுன்றாரு அது. அருமை அருமை ம் அட்டாச் ஆயிட 100 வயசாயிடும் நான் பேரம்பேத்தி விட மாட்டேன்னா அங்க சிக்கல் அது. ம் அவன் வேலைக்கு போகணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அவன் ஆரோக்கியமா இருந்தா அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம். அப்ப என் பையன் பொறுப்பு இருக்குது, அதை தட்டி கழிச்சுட்டு நம்ம ஆரோக்கியப்படுறோம். அவன் அந்த சம்பந்தப்பட்ட பேரனுக்கு அவனுக்கே பொறுப்பு இருப்பு, அதுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறோம். ம் புரியுதுங்களா இது? ம் அப்படின்ற சமயத்துல அது மீண்டும் மீண்டும் அந்த பந்தத்துக்கு தான் ஆளாகுது. அது விடிவே இல்லாத நிலை ஏற்படுது. புரியுதுங்களா இது? அப்போ ம் உபஜீவனத்துக்கு தேவையான அந்த பொறுப்புக்கு மட்டும்தான் நீங்க வெளியில போய் செயல்படணும். அது ம் கூட கதியோடு செயல்படணும். ம் சதா பிராணாயாமம் செய்யும்போதுதான் உபஜீவனத்துக்காக வெளியில போனாலும் பற்றில் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். உலக பந்தத்தில் நீங்க மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப என்னன்னா மனமானது ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா பற்றுல மாட்ட மாட்டீங்க. ம் அகங்காரத்துடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா பந்தத்துல மாட்டிப்பீங்க. எதுல மாட்ட மோட்சத்துல மாட்ட மாட்டீங்க. ஆ அகங்காரத்துல கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா மோட்சத்துல மாட்ட மாட்டீங்க. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துல மாட்ட மாட்டீங்க. ம் ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல மனம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அகங்காரத்துடைய பந்தத்துல மாட்ட மாட்டீங்க, ம் மோட்சத்துல மாட்டிப்பீங்க. ம் அதுக்குதான் அந்த பந்தத்துக்கு மோட்சத்துக்கு அடிப்படை காரணம். சித்த வித்தியார்த்திகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உணர்வு என்பது வர வேண்டும். அது ஜாக்கிரதை என்பது அதுக்குதான் நம்ம பயிற்சியிலேயே ஜாக்கிரதையை ஞானபிதா கொண்டு வராது. உடல்நிலையில உடம்பு முழுசா கவனிச்சுட்டே ஜபம் பண்றது, அத கூடவே சிறிது அந்த மனதை கவனிச்சுட்டே ஜபம் பண்றது, ஜீவனை கவனித்துக் கொண்டே ஜபம் பண்ணுவது அது. இதுதான் 3 நிலை ஜாக்கிரதைகள் பின்வரும் அத்தியாயத்துல வரும் உங்களுக்கு இது புரியுதுங்களா இது? அந்த ம் 3 ஜாக்கிரதையும் அது உருவாக்கணும் போது மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். அதுக்காக தான் ஞானத்துல அந்த முறைப்படி கத்து கொடுத்திருக்காரு. அந்த முறைப்படி செய்தால் மட்டும்தான் சித்த விதையில பயணிக்க முடியும். இல்ல நானும் ஜபம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கிரதை இல்லாமல் ஜபம் பண்ணீங்கன்னா ஜபம் பண்ணுவீங்க, பட் அந்த பலன் என்பது முழுமையாக கிடைக்காது. சரியா பல்வேறு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டே இருப்பான். வேற வழியே கிடையாது. ஓ வித்தியார்த்தியானோட ஜாக்கிரதை ம் உணர்வு சீக்கிரம் அதுல முன்னேறலாம். அடிப்படையில் அதுதான். சரி ம் ம். சரிங்க. ஓகே. ரைட்டுங்க ரொம்ப சந்தோஷங்க ஆத்ம நமஸ்காரங்க ஆத்ம நமஸ்காரங்க. ரமேஷ் ஐயா நீங்க தொடர்ந்து. சரிங்க, சந்தோஷங்க. உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து 2ஆம் அத்தியாயத்துல மனதனுடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, மனம் வந்து அதனுடைய சொந்த இடத்துல அது இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு தான். நம்ம அனுபவத்துக்கு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாமி ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருந்தாரு, மனமானது
எப்போ அடங்கிய நிலைமைக்கு வருதோ அப்பதான் அது புரோகிதர் ஆகுது. அப்பதான் அது வந்து ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றதா சொல்லியிருந்தார். அப்படி மனமானது அடங்கிய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த குருங்கிற தன்மைக்கு வரணும்னு சொன்னா நாம அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல சாமி சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு ஒரு அடிப்படையாகத்தான் இங்க ஒரு கேள்வி வந்து சீடன் வந்து வச்சிருப்பார். மனமே குரு அப்படின்னு சொல்லி நீங்க உபதேசித்தீங்களே, இந்த உலகம்ங்கிறது மனதனுடைய பிரதிபலிப்புன்னு சொன்னீங்களே, மனம் குருவாக வரும்போது இந்த உலகம், இந்த மனதனுடைய பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய உலகம் நமக்கு வந்து குருவாக அமையாதா? ஏன்னா நாம ஒரு உபதேசத்தை கத்துக்கிட்டு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதே நாம எங்கிருந்து செய்யறோம் அப்படின்னா இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில தான் இந்த உபதேசத்தை கத்துக்கிட்டோம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இருந்துகிட்டு தான் நான் இந்த உபதேசத்தை நம்ம கை கொள்றோம், அதை கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகமானது நமக்கு குருவாக வர முடியாதா அப்படின்னு தான் அவர் கேட்கறது. கண்டிப்பாக வர முடியும். உலகமும் குரு தான். ஆனா நாம புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி ஒரு குரு அது கிடையாது. அதுக்கும் குருங்கிற தன்மை இருக்குது. இந்த மனமே தான் இரண்டு நிலைமைகள்லயுமே இருக்குது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை மனதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றது வந்து அந்த மனதனுடைய சுவாபத்தை தவிர்த்து வேறொரு சுவாபமாக அதை சொல்லணுங்கிறதுக்காக தான். அடங்கிய நிலைமையில அந்த மனம் இருக்கும்போது அதனுடைய சுவாபம்ங்கிறது வேற, அது சலனப்பட்டு வெளியில வரும்போது அதனுடைய சுவாபம்ங்கிறது வேற. ஒரே நிலைமையில இருக்கக்கூடிய மனம் ஒரே ஆள் தான். ஆனா அவரு வீட்டுக்குள்ளார இருந்தாருன்னா ஒரு மாதிரி இருக்கிறாரு, வெளியில வந்துட்டா ஒரு மாதிரி இருக்கிறார். நாம இப்படி நம்மளுடைய அலுவலகங்கள்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா வேற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த மனதுக்கும் இரண்டு சுவாபங்கள் இருக்குது. ஏற்கனவே ஈஸ்வரன்ல இருந்து எப்படி இரண்டு நிலைமைகள் உண்டாச்சோ, பிரம்மமாகவும் மாயையாகவும், இந்த மாயை அப்படிங்கிறது உற்பவமாகிறதுக்காக வேண்டி அந்த களங்கமுள்ள தன்மை ஏற்படும் போது அங்க இரண்டு நிலைமைகள் உண்டாயிருக்குது. அது வாயு என்றும் சமீரணன் அப்படின்னும், இந்த வாயுவுக்கும் கூட, இந்த ஜீவசக்தியான வாயுக்கு கூட இரண்டு நிலைமைகள் சொல்லியிருந்தார். அதே மாதிரிதான் இந்த மாயையிலிருந்தும் இரண்டு நிலைமைகள் உண்டாயிருக்குது. ஒன்னு காரணம், இன்னொன்னு காரியம். இது சலனத்தினால உண்டாகக்கூடிய நிலைமையிலிருந்து உண்டாகக்கூடியது. அந்த இரண்டு நிலைமைகளும் பூர்த்தியாகும் போது மாத்திரமே தான் நம்மளால உலகத்தை அனுபவிக்க முடியும். உலகம்ங்கிற நிலைமை நம்மளுடைய அனுபவத்துக்கு வரும். அதுல ஏதாவது ஒரு நிலைமை இல்லை, காரணமோ காரியமோ இங்க இல்லை அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் உலகத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்கு இந்த ரெண்டு விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த களங்கமுள்ள தன்மையில இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து இந்த மனசை தனியா பிரிச்சு உள்ளுக்குள்ளார கொண்டு போக முடியும். அப்ப காரியம் அப்படிங்கிறது என்ன, காரணம் அப்படிங்கிறது என்னங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். காரியம் அப்படின்னு சொன்னா அது ஒரு செயல் நிலையை குறிக்கக்கூடியது. நாம ஒரு செயல் செய்யறோம், அதனால நமக்கு ஒரு பிரதிபலனா ஏதாவது ஒரு அனுபவம் வந்திருக்கும். பார்க்கிறோம், அது ஒரு செயல், அது மூலமாக காட்சிகளை அனுபவப்படுறோம். கேட்கிறோம், அது ஒரு செயல், கேட்கறது மூலமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப காரியம் அப்படிங்கிறது ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்தோ பலனை எதிர்பார்த்தோ செய்யக்கூடிய செயல் தான் அது. ஆனா காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த செயலை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது, அந்த முயற்சியை செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த முயற்சியை செய்யறதே அதுதான், அதுதான் காரணம் அப்படிங்கிறது. இந்த இரண்டு நிலைமைகள் இல்லைனாலும் உலகம் கிடையாது. நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு நிலைமைகளையும் சேர்த்தே தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்போ இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு இரண்டு நிலைமைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப உலகம்னா என்ன அப்படிங்கிறத கவனிக்கிறோம். உலகம் அப்படிங்கிறது
இந்த அண்ட சராசரங்களோடு இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம், இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்களோடு இருக்கக்கூடிய கிரகங்களோட கூடியிருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படிலாம் நாம் சொல்லி வருவோம். உலகம் அப்படின்னு சொன்னாலே நீராலும் நிலப்பரப்பாலும் சூழ்ந்த ஒரு பகுதி. அதுக்கு ஒரு சூரிய குடும்பம் இருக்கும், பல சூரிய குடும்பம் சேர்ந்து ஒரு பால்வெளி மண்டலமாக இருக்கும்லாம் நம்ம சயின்ஸில் வந்து படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளுடைய இந்த தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அது நாம் தேடி போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். ஆனால் யதார்த்தமாகவே நாம் அனுபவிக்கக்கூடிய உலகம்ங்கிறது என்னவாக இருக்குது? இந்த உலகம் நமக்கு இயல்பாகவே அனுபவத்துக்கு வரக்கூடிய நிலைமைங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த பார்த்தல், கேட்டல், அறிதல், இந்த மூணே விஷயம்தான். பார்க்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம், கற்பனை செய்கிறோம். இதை தவிர்த்து இந்த உலகம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செயல் இருக்குது அப்படின்னா இந்த மூன்று நிலைமைகள்ல ஏதாவது ஒன்றில் அதை அடங்கி இருக்கும். இதுதான் மனதனுடைய தொழில்ங்கிறது. மனம் ஒரு காரியத்தை செய்யுதுன்னு சொன்னா ஒன்று அது பார்க்கும், கேட்கும், அறியும். அதுக்காக தான் அது எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு இருக்குது. இந்த மூன்று அவஸ்தைகள் மூலமாக அது உலகத்தை நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்குது, அனுபவப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப மனம்ங்கிறது இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த செயல் செய்யறதுக்கே ஆள் கிடையாது. நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது நமக்கு மனம்ங்கிறதே இல்லை. அப்ப நம்ம எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, எதையுமே சிந்திக்கவும் கிடையாது, எதையும் அறியவும் கிடையாது. வெறுமனே நாம அந்த வயிற்றுக்குள்ள சும்மா வளர்ந்துட்டு மட்டும் இருந்தோம். சிசுவாக விழுந்த நாம சந்தானமாக நம்மளை நாமளே வளர்த்திக்கிற வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். எப்போ இந்த மனம்ங்கிறது உண்டாச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த புலன்கள்னால பார்வை அப்படிங்கிற காட்சிகளை கவனிக்கக்கூடிய அந்த செயலானது நடக்குது. கேட்டறியக்கூடிய இந்த புலன்களுக்கான வேலைகள்லாம் நடக்குது. சிந்தித்து அறியக்கூடிய அறிவுகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்போ மனமானது உற்பத்தி ஆனாதான் இந்த மூன்று விஷயமும் நடக்கும். இந்த மூன்று விஷயம் நடக்கிறது அப்படின்னா அது உலகமாக இங்க பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த உலகம் உண்டாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னா மனம்தான் காரணம். அந்த மனமே தான் இரண்டு நிலைமைகள்லையும் காரணமாகவும் காரியமாகவுமே செயல்பட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு ஊக்கப்படுத்துறது அதுதான், அந்த முயற்சிக்கு காரணமா இருக்கிறதும் அதுதான், அந்த காரியத்தை செய்யறதும் அதே மனசு தான். பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு, நம்மளை தூண்டிடுச்சு. இப்ப பார்க்கறது யாருன்னா அதே மனமே தான் இந்த கண்கள் வழியாக பார்க்குது. ஸோ இந்த இரண்டு வேலையுமே அவர் ஒருத்தர் தான் செய்யறார். இப்ப மனம் வந்து எந்த இடத்துல காரணமாகவும் காரியமாகவும் இருக்குது? ஒரு செயல் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதுல காரணமாகவும் காரியமாகவும் எந்த வகையில மனமானதனுடைய செயல்பாடு இருக்குது, இரண்டு ஆக்டிங்ல அது எப்படி இங்க நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு சாமி இங்க ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். நமக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு பணம் வேணும், நம்மளுடைய நண்பர்கிட்ட அது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும். நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு அவர் தெரியாததுனால அவர் சும்மா இருக்கிறார். தெரிஞ்சா நம்ம கேட்காமலே கூட கொடுப்பாரு. ஆனா அவருக்கு தெரியல நம்ம சிச்சுவேஷன் என்னன்ட்டு. நாம என்ன பண்றோம், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் கொஞ்ச நாள் நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி பண்றாரு. அப்ப அந்த பணத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் ஒரு செயல். ஒரு பிரச்சனை வந்துச்சு, சொல்யூஷனை தேடணும், அது நண்பர்கிட்ட இருக்கிறதா தெரிஞ்சிச்சு, நண்பரை அணுகி சிச்சுவேஷனை புரிய வச்சோம், அவர்கிட்ட இருந்து வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். இதுல மனதனுடைய பங்களிப்பு எந்தெந்த வகையில எல்லாம் இருக்குது அப்படின்னா, அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் உனக்கு உதவி பண்ணுவாரு, அவர்கிட்ட போய் கேளு, அவருக்கு உன்னுடைய சிச்சுவேஷன் தெரியல, அதை தெரியப்படுத்து, அவர் உனக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளார அந்த பணத்தை கேட்க வைக்கக்கூடிய அந்த செயலை செய்வதற்காக வேண்டி, அதை முயற்சி செய்வதற்காக வேண்டி ஒரு தூண்டுகோலாக இருந்தது அந்த மனம்தான். அந்த கேள்வியை கேட்க சொல்லி அதை தூண்டலை அப்படின்னு சொன்னா
அவருக்கும் நம்ம சுச்சுவேஷன் தெரியாது, நமக்கும் அந்த சுச்சுவேஷன் அது கிளியராக இருக்காது, பிரச்சனையிலேயே நாமளும் இருந்திருப்போம். அப்போ அதை நண்பர்கிட்ட தெரிவிக்க சொல்லி தூண்டுனது அந்த மனம், அதுதான் காரணம்ங்கிறது. நமக்கு அந்த பணம் அவர்கிட்ட இருந்து கிடைச்சி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் அவர்கிட்ட நம்ம சுச்சுவேஷனை புரிய வச்சு பணம் இருக்குதா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டது. அப்படி கேட்க வச்சது அந்த மனம். அப்படி கேட்டது யாரு அப்படின்னா அதுவும் அதே மனம்தான். இந்த மனம்தான் இந்த புலன்கள் வழியாக பார்க்கறது, கேட்கறது, அறிகிறதுங்கிற வேலையை செய்யுது. அதனால தான் இந்த 2 வேலைகளுமே அந்த மனமே தான் செய்ததுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால காரணமாகவும் அந்த மனமானது செயல்படுது, காரியமாகவும் அந்த மனமானது செயல்படுது. அந்த காரியம் ஒன்று உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தொழில்கள் உண்டாகிறதுனால அது உலகமாகத்தான் இங்க பிரதிபலிக்குது. நம்முடைய மனமே உலகமாக பிரதிபலிக்குது. நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயமே நம்முடைய மனதனுடைய பிரதிபலிப்பு தான். மனதை தவிர்த்து இந்த உலகத்துல வேற எதையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய மனதனுடைய செயல்பாடு தான், அது மனதனுடைய பிரதிபலிப்பு தான். அது இங்க சரியா இருந்துச்சுன்னு சொன்னா வெளியிலயும் சரியா இருந்திருக்கும். நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது அந்த முகத்துல ஒரு கரை தெரியுது அப்படின்னு சொன்னா அது நம்ம முகத்துல இருந்த கரையை தான் கண்ணாடி பிரதிபலிச்சு காமிச்சிருக்குது. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பத்துல குறை இருக்குது அப்படின்னு என்றது முட்டாள்தனம். அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய கரையை அது பிரதிபலிச்சு அந்த கண்ணாடி காமிச்சது. அதே போலதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளுமே நம்மளுடைய மனதினுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்ப வெளியில ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளார இருக்கிறத அது பிரதிபலிச்சு காமிச்சிருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால்தான் இந்த உலகமும் மனமாகவே கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்த உலகம் உற்பத்தி மனதிலிருந்து அப்படின்னு சொன்னா மனம் இல்லை என்றால் உலகம் இல்லை. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இல்லைன்னா நினைச்சு பாருங்க, மனதை நம்மளால உணரவே முடியாது. தூங்குறோம், நமக்கு உலகம் கிடையாது. அப்ப மனசை பத்தி புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிறதுனால தான் மனசை பத்தி சிந்திக்கிறோம். இப்ப என் மனசு என்ன யோசிக்குது, இப்ப என் மனசு என்ன நினைக்குதுங்கிறத பத்தி சிந்திக்கிறோம். அப்ப இந்த 2 பேருமே ஒரே ஆள் தான். அதனால தான் மனமானது உலகமாக பிரதிபலிச்சிருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதனால தான் உலகமும் குருவாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சிலர் நாம எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் நாம எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த 2 தரப்புகளையுமே நம்மளுடைய மனமானது நமக்கு பிரதிபலிச்சு காமிச்சு நமக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதோ அவரை ரோல் மாடலா வச்சுக்கோ, அவர் மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லும். இன்னொருத்தரை கை காமிச்சு இவர் மாதிரி நீ வராத அப்படின்னு சொல்லும். நாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 விஷயங்களையுமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்குது. அப்படி நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்தையுமே இது குரு தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட முடியாது. அதை பகுத்தறிந்து பார்க்கறதுக்கான அந்த அறிவு நமக்குள்ளார இருக்கணும். நாம உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை சங்கதிகளையுமே குருவாக இங்க ஏற்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பாரு, அவர் நம்மளுடைய குருன்னு சொல்லி அவரை ஏத்துக்க முடியாது. ஆனா ஒருத்தர் வாரம் வாரம் தவறாம நிலையங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை நாம குருவாக ஏத்துக்கலாம். அவருடைய வழிகாட்டுதல அவர் மாதிரி நாம வரலாம், அவர் மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்பலாம். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லா வஸ்துக்களுமே நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டே இருக்குது. அதை சரியாக நாம புரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளுடைய வாழ்வியல அதுக்கு தகுந்தபடி சரியாக மாற்றி அமைக்கணும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம ஒரு உபதேசத்தை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது யார் உபதேசம் கொடுத்திருந்தாலும் சரி, நேத்திக்கு ஒருத்தர் உபதேசம் வாங்கிட்டு நமக்கு அதை காமிச்சு கொடுத்துருக்கலாம். இல்லை 20-30 வருஷத்துக்கு முன்னாடி
எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு அந்த உபதேசத்தை கொடுத்துருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார் கொடுத்தா என்ன? சாமியினுடைய உபதேசத்தை தான் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. போஸ்ட் மாஸ்டருடைய வேலையைத்தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த உபதேசம் நமக்கு வந்தது சிவானந்த பரமஹம்சர்கிட்ட இருந்து. அவர் போட்ட லெட்டரை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தரக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அது புது எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி, பழைய எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி. ஆனால் போஸ்ட் எங்கிருந்து வந்திருக்கு? சிவானந்த பரமஹம்சர்கிட்ட இருந்து. ரிசீவர் யாரு? நாம. அப்போ நம்ம 2 பேர்த்துக்கும், சிவானந்த பரமஹம்சருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடையில அந்த போஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மட்டும்தான் வெளியில இருக்கக்கூடிய உபதேசம் கொடுக்கக்கூடியவங்க செய்யறதா இருக்குது. அப்படி நமக்கு வரக்கூடிய போஸ்ட்டை நாம எந்த அளவுக்கு சரியா கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா 20-30 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க நமக்கு உபதேசம் கொடுத்தா கூட நாம் அதை சரிவர செய்யாம நம்ம ஏனோ தானோன்ற அந்த வித்தையை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு அதுல பலன் உண்டாகிறது கிடையாது. இல்ல, இப்பதான் உபதேசம் வாங்கினவர், அவர் நமக்கும் காட்டி கொடுத்துட்டாரு. நேத்து உபதேசம் வாங்கிட்டு வந்தவர் இன்னைக்கு நமக்கு உபதேசத்தை காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த உபதேசத்தை சரியா கிரகிச்சு நம்ம பயிற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனால பலன் உண்டாகாமல் போறதும் கிடையாது. இங்க பலன் உண்டாகிறதுங்கிறது யார் உபதேசம் கொடுத்தாங்கிறத வச்சு கிடையாது. கொடுத்த உபதேசத்தை யார் சரியாக பயன்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இங்க முயற்சி தான் பலனை தருதே தவிர யார் அந்த விதையை விதைச்சாங்கிறது கிடையாது. வானத்துல பறந்து போகக்கூடிய ஒரு பறவையினுடைய வாயிலிருந்து ஒரு விதை கீழே விழுகுதுன்னா அந்த பறவைக்கு தெரியாது அது கீழே விழுந்து அது பூமியில புதைஞ்சு போய் நாளைக்கு தண்ணி ஊறும் போது அது ஒரு விருட்சமா வளர்ந்து போகும்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது யதார்த்தமா அதோட வாயிலிருந்து விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த மண்ணு நல்ல பண்பட்ட மண்ணாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பறவையினுடைய வாயிலிருந்து விழுந்த அந்த விதை கூடவும் முளைச்சு விருட்சமா மாறிடும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவே விருட்சமா மாறிடும். இதுக்கு அந்த பறவை போய் அக்ரிகல்ச்சர்ல PhD படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு விதை விருட்சமாக வர்றதுக்கு அங்க மண் நல்ல தரமா இருக்கணும், நல்ல பக்குவப்பட்ட நிலைமையில இருக்கணும். அதே அந்த மண்ணு பக்குவப்படலை அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர்ல PhD படிச்சுட்டு வந்தவர் போட்டா கூடவும் அது வளர போறது கிடையாது. அப்ப அந்த பக்குவப்பட்ட அந்த மனம், அந்த மண், அதுதான் அந்த விதைய நமக்குள்ள வளர்த்தி எடுக்குது. நாம சரியாக பக்குவப்பட நமக்குள்ளார விழுந்த சித்த விதைங்கிற விதையானது அது மேல துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சுட்டே தான் இருக்குது. அது நேத்து உபதேசம் கொடுத்த ஒரு பறவையா கூட இருக்கலாம், இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ல PhD முடிச்சவரா கூட இருக்கலாம். இங்க பக்குவப்பட்ட மண்ணும் அதை தொடர்ந்து அதுக்கு எருவும் தண்ணியும் ஊத்தி நாம செய்யக்கூடிய முயற்சி, இதுதான் அதை விதைய விருட்சமாக்குதே தவிர யார் விதைய போட்டாங்கிறது கணக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இங்க சாமியும் சொல்றாரு. ஒரு பிரம்மா வந்து உபதேசம் கொடுத்தாலும் சரி, எறும்பு வந்து உபதேசம் கொடுத்தாலும் சரி. ஏன்னா இந்த உலகம்ங்கிற சர்வ சராசரங்களும் எப்படி இருக்குதுங்கிறாரு. பிரம்மால இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாமுமா இருக்குது. இந்த உலகத்துல எல்லாமுமே நமக்கு குருவா இருக்குது. அப்படி எல்லா வகையிலையும் குருவாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது நாம சரியான சீடனாக இருக்கணும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். சாமி இந்த முதல் அத்தியாயத்திலேயே அன்புள்ள சிசியா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவார். ஏன்னா அந்த குரு கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்தை பக்தி விசுவாசத்தோட அப்படியே ஏத்துக்கிறவர், அதன்படி நடக்கக்கூடியவர், அதுதான் சீடன்கிறது. அந்த சீடனுடைய மனப்பான்மைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு குருவாகத்தான் இருக்கும். அதுல இருந்து கூட நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட முடியும். அப்போ பலன் கிடைக்கணும்னா முயற்சி செய்யணும்.
முயற்சி இல்லாமல் யாதொரு பலனும் உண்டாகிறது கிடையாது. அது யாரும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்து யாரையுமே மேல் நிலை கொண்டு போயிட முடியாது. அப்படி ஒரு விஷயம் செய்ய முடியும்னா சாமி சிவானந்தபுரம் சரி அவருடைய காலத்துல அத்தனை பேத்துக்குமே அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணிட்டு போயிருப்பார். அவரவர் தன்னுடைய சொந்த முயற்சியில எது பிரம்மம் எது மாயைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க தன்னுடைய சொந்த அனுபவத்துல பிரம்மத்தை தேர்ந்தெடுத்து வரணும் அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய விதி. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க். அதுக்கு இடையூற எந்த ஒரு ஞானிகளோ ஏன் அந்த கடவுளோ கூட இருக்க முடியாது. அவரவர் முயற்சியில தான் வர வேண்டியதா இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த தெய்வத்தான் ஆகாதுங்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அது ஆகாது, அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நம்ம கிட்ட அந்த ஜீவ ஆற்றலை கொடுத்துட்டாரு. இனி அதுக்கு மேல அவர் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. அதனால தெய்வத்தான் ஆகாது, அவ்வளவுதான், அங்க ஃபுல் ஸ்டாப். ஆனாலும் அவர் கொடுத்த அந்த ஜீவ ஆற்றலை வச்சுட்டு நாம முயற்சி பண்ணணும்னு சொன்னா அந்த தெய்வத்தினால எது முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, தெய்வம் எது நமக்கு செய்யலன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை நம்மளால அடைய முடியும். அந்த முயற்சி தான் அங்க தெய்வமாக எண்ண வேண்டியதா இருக்குது. அந்த முயற்சி தான் நம்மளை சரியான சீடனாக இங்க நிலைநிறுத்த வேண்டியதா இருக்குது. நாம சரியான சீடனாக இருந்தோம்னு சொன்னா நாம் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சரியான குருவாக மாறிடும். நாம மோசமான சீடனா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே மோசமான குருவாகத்தான் இருக்கும். அதனாலதான் இந்த மனமானது தான் ஒரு காரியத்தை செய்யணுங்கிற தூண்டுதலை ஏற்படுத்துது. இந்த மனம்தான் அந்த காரியத்தை செய்வதற்கான முயற்சியும் செய்யுது. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் அதுக்கும் மனம்தான் காரணம். நாம மேல்நிலை அடையணுங்கிற ஒரு காரியம் நடந்தாலும் அதுக்கும் மனம்தான் காரணம். அப்ப இதுக்கு எல்லா பழியும் நம்ம மனது மேல போட்டுடலாமா? நான் ஒன்றும் பண்ணலைங்க, மனசுதான் காரணம்னு சொல்லிட்டாங்க, ஸோ மனம்தான் இதை செஞ்சிச்சுன்னு சொல்லி அது மேல பழியை போட்டுடலாமான்னா அதுவும் முடியாது. ஏன்னா நாம எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நமக்கு அது கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய மனம் அது அவருக்கு சரி, அதை நீ செய்யன்னு சொல்லி தூண்டுனதுனால தான் அவர் அங்க படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு அது நியாயம்னு பட்டதுனால தான் அவர் அங்க படுத்துட்டு இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு அப்படி ஒரு வழியை அந்த மனம் காமிச்சு கொடுத்துருக்குது. அப்ப கீழ்நிலை அடையணும்னு நினைச்சது அவரு, அதுக்கு தகுந்தபடியான வழிவகைகளை இந்த மனம் காட்டி கொடுத்துருச்சு. பந்தப்படணும்னு சொன்னாலும் அதுக்கு வழியை காமிச்சு கொடுத்துருது. இல்லை எனக்கு பந்தமே வேண்டாம், நான் மோட்சம் தான் அடையணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் அது வழியை காமிச்சு கொடுக்குது. அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அந்த பாதையை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாகத்தான் மனமானது இருக்குது. அதனால மனதின் மேலேயும் இந்த பழியை சுமத்திட முடியாது. மனம் நம்மளை நல்ல விஷயத்துக்கும் அது உந்துதல் கொடுக்குது, கெட்ட விஷயத்துக்கும் உந்துதல் கொடுக்குதுன்னு சொன்னா அதை எந்த வகையா பயன்படுத்தணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம பாலசுப்ரமணிய ஐயா இந்த உதாரணம் நிறைய முறை சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சத்சங்கத்திலையும் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு காய்கறியும் வெட்டலாம், மனுஷனையும் வெட்டலாம். ஸோ ரெண்டுக்குமே அது உதவி பண்ணுது. நாம அதை வச்சு எதை வச்சு வெட்ட போறோம்? காய்கறியை வெட்டணுமா மனுஷனை வெட்டணுமாங்கிறத நாம தான் தீர்மானிக்க வேண்டியதா இருக்குது. இது வெட்டுன்னு சொன்னா அந்த கத்தி வெட்டிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இந்த மனசும். எனக்கு இது வேணும்னு கேட்டா உடனே அதுக்கான வழியை செஞ்சு கொடுத்துருது. நான் குடிச்சிட்டு ரோட்ல படுக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கான வழியை காமிச்சு கொடுத்துருது. இல்ல நான் நிலையத்துல போய் ஜபம் பண்ணி நான் மேல்நிலை அடையணும்னு சொன்னா அதுக்கும் அது அந்த வழியை காமிச்சு கொடுக்குது. நம்மளுடைய விருப்பம் எதுவோ, நம்மளுடைய நோக்கம் எதுவோ அதன்படி நம்மளை வழிநடத்தக்கூடிய நிலைமையில தான் மனமானது இருக்குது. அதனால தான் பந்தமானாலும் மோட்சமானாலும் அதுக்கு மனமே காரணம். அதனால இங்க குரு சிஷியன்னு சொல்லி வேற ஒரு விஷயத்த நம்ம நாட வேண்டியது கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே மனதனுடைய பிரதிபலிப்பு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி மனதை மட்டுமே குருவாக எண்ணினால் போதும். அந்த பிரதிபலிப்பை நம்ம கவனிக்க வேண்டியது கிடையாது. பிரதிபலிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனதை மட்டுமே நாம கவனிச்சால் போதும்.
அந்த மனமாகவும் நமக்கு குருவாக இருக்குது. அது எல்லா நேரங்களிலுமே அது குருவாக இருக்கிறது இல்லை. இப்போ உலகம்ங்கிற அவஸ்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதில் நம்ம மேல்நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சலனம் வேணும், அதுக்கு செயல்பாடுகள் வேணும், அதுக்கு சிந்தனைகள் வேணும், வெளியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வேணும். அதனால இந்த மனமானது வெளிப்புறமாக இருந்தால்தான் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வழியை அதனால் காமிச்சு கொடுக்க முடியும். அப்போ உலகம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மேல்நிலை அடையணும்னு சொன்னால் மனமானது வெளியில் வந்து செயல்பாடு நிலைகள் இருக்கணும். காரண குருவாக இது இருந்துருச்சு, உள்ளுக்குள்ளாரே இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் செயல்பட முடியாது. காரிய குருவாக அது உள்ளே இறங்கி வேலை செய்யணும். அப்போ உலகம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம சரிவர தெரிஞ்சுக்க முடியும். இல்லை எனக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தை வேண்டாம், எனக்கு ஈஸ்வரனை பற்றி தான் காட்டி கொடுக்கணும், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறதா இருந்தால் இந்த மனசை உள்ளுக்குள்ளார கொண்டு போய் தான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அது அடங்கிய நிலைமையில வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனோட களங்கமில்லாத நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனமும் களங்கமில்லாத நிலைமைக்கு வந்தால்தான் முடியும். அதுதான் மனதனுடைய ஈர்ப்பிடம்ங்கிறது. இந்த தூங்கும்போது நம்முடைய மனமானது எப்படி சலனம் இல்லாமல் இருக்குதோ, அந்த மனம்னு ஒன்று இருக்கிறதே உணர முடியறது இல்லையோ, அந்த மாதிரி அதை தூங்கும்போது எந்த ஸ்தானத்தில் இருந்துச்சோ அந்த ஸ்தானத்துக்கு அதை கொண்டு போகணும். அதுதான் மனதனுடைய இருதயம்னு சொல்லக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இருதயம் அப்படின்னா அது மார்பை தான் தொட்டு பார்க்குறோம். இந்த மார்பை தொட்டு தான் நான் மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, எங்கே உன் மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் அவங்க மார்பை தொட்டு தான் சொல்கிறாங்க. மனதனுடைய இருப்பிடம் மார்புங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே இதயம்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்குது. நாம் இங்கே இதயத்தை பற்றி பேசலை, இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம். இந்த இருதயமும் இதயமும் ஒரே ப்ரொனவுன்சியேஷனில் இருக்கிறனால இந்த குழப்பம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நெஞ்சு பகுதியை தொட்டு அங்கே தான் இருதயம் இருக்குது, அங்கே தான் மனம் இருக்குதுன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கலாம். அப்போ எதுதான் மனதனுடைய சரியான இருதயம்ங்கிற பகுதி அப்படின்னா, இந்த மனம் தூங்கும் போது எப்படி ஜீவன்ல லயிச்சு போகுதோ, எந்த இடத்துல லயிச்சு போகுதோ அதை கவனிச்சு பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு வேலை செய்யும் போது 10 விஷயத்துல அலைப்பாஞ்சிட்டே இருக்கக்கூடிய அந்த மனசு தூக்கத்துல மட்டும் எதுலையுமே அலைப்பாயாம அமைதியா இருக்குது. ஸோ இதுதான் சித்த வித்தை கண்டுபிடிக்கிறதுக்கே முக்கியமான காரணம். ஏன் தூக்கத்துல மனசு அடங்கி போச்சுங்கிற அந்த கேள்விதான் சாமி வந்து இந்த சித்த வித்தைய தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதியை வச்சு அவர் கண்டுபிடிச்சதுக்கு காரணம். இப்ப மனம் அடங்கக்கூடிய ஒரு நிலைமைய, அது தானாகவே அடங்கக்கூடிய ஒரு நிலைமைய ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தூங்கும்போது கவனிச்சு பார்த்தா அங்க மனமே இல்லாத நிலைமையை தான் உணர வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது ஜீவனோட கலந்து போயிடுச்சு. ஜலத்துல உப்பு போட்ட மாதிரி எப்படி ஜலத்துக்குள்ளார உப்பு காணாம போயிருதோ அந்த மாதிரி ஜீவன்ல இந்த மனமானது காணாம போயிடுச்சு. அது அவரு எப்படி சொல்லியிருப்பார்னா, தூங்கும்போது மனமானது ஜீவனில் லயித்து ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது, வேறொன்றும் அங்க இல்லை அப்படிங்கிறார். தூங்கும்போது மனமே இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அது ஜீவனோட கலந்து போயிடுச்சு, அங்க ஜீவன் மட்டுமே தான் இருக்குது. அதனால தான் அது ஈஸ்வரன்கிற களங்கமில்லாத தன்மை அடையுது. அதனால தான் தூங்கும்போது எல்லாரும் ஈஸ்வரனாக இருக்கிறோம். முழிச்சு வெளியில வந்தாதான் கொலைபாதகனாக இருக்க முடியும். ஒரு கொலைபாதகன் கூட தூங்கும்போது ஈஸ்வரனாக இருக்கிறான்னு சாமி சொன்னதுக்கு காரணம் அதுதான். அந்த களங்கமில்லாத தன்மைக்கு மனமானது போனதுக்கு காரணம் அங்க ஜீவனோட சேர்ந்த அந்த லயிப்பு தன்மை, காணாமல் போன தன்மை. ஏன் இப்ப காணாம போச்சு? ஏன் ஜீவனோட சேரும்போது மட்டும் காணாம போயிடுது? அதே மனம் அகங்காரத்தோட பகல் முழுவதும் சேர்ந்து இருக்கும் போது அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அகங்காரம் ஒண்ணு சொல்லுது, மனசு ஒண்ணு சொல்லுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மனம் சொல்றத உடம்பு கேட்கறது கிடையாது, உடம்பு சொல்றத மனம் கேட்கறது கிடையாது. இந்த 2 பேருடைய சண்டை சச்சரவை நம்ம அதிக அளவுல கவனிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து லயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா,
இந்த மனமானது எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அது அங்கேயே லயிக்கிறது தான் அதனுடைய இயல்பு. எப்படி உப்பு தண்ணீர்ல லயிச்சுதுங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா மனம் எப்படி ஜீவன்ல லயிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த உப்புனுடைய உற்பத்திங்கிறது ஜலத்துல இருந்து தான். கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல எல்லாம் பாத்தி கட்டி வச்சிருவாங்க தரையில. வெளியில இருக்கக்கூடிய வெயில்லையே கூட அந்த காலத்துல அப்படிதான். அது வெயில்லையே அந்த தண்ணி எல்லாம் ஆவியானதுக்கு அப்புறம் மண்ணு மாதிரி அந்த வெள்ளை கலர்ல அது வந்து படிஞ்சிருக்கும். அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை சுத்தப்படுத்தி பேக்கெட் போட்டு உப்பாக நம்ம கைக்கு வருது. அப்போ அந்த கடல் தண்ணிக்குள்ளார ஒளிஞ்சிருந்த உப்பைத்தான் அந்த தண்ணியை நசிப்பிக்க வச்சு அந்த உப்பை தண்ணியா வெளியில எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ உப்புனுடைய உற்பத்தி எங்கிருந்து அப்படின்னா தண்ணீருக்குள்ளார இருக்கு. அப்போ ஒரு பொருள் எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அங்கேயே தான் லயிக்க முடியும். இதுதான் மனதிற்கான ஒரு நிலைமை. அப்போ மனதிலிருந்து அகங்காரம் உற்பத்தியாக இருக்குது. அப்போ அகங்காரத்தோட மனம் சேரும்போது அகங்காரம் இல்லாமல் போகணும் இல்லைன்னா அது அகங்காரத்துக்கான ஒரு வரைமுறை இது கிடையாது. மனதிற்கான வரைமுறை இது. மனம் எளிதிலே கரையக்கூடியது. அகங்காரம் ஜடப்பொருளாக இருக்கக்கூடியது. அது கெட்டியாக இருக்கக்கூடியது. அதுக்கு கரையக்கூடிய தன்மைங்கிறது இல்லை. இந்த மனமானது அந்த ஜீவனாக அதனுடைய உற்பத்தியாகக்கூடிய அந்த நிலைமைக்கு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த உப்பு ஜலத்துல விழுந்த மாதிரி அது காணாம போயிடுது. அதுதான் நாம தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானம் எங்கேயோ அங்க கொண்டு போய் இந்த மனமாக இருக்கக்கூடிய ஜலத்தை அந்த உப்பை கொண்டு போய் இந்த ஜலத்துல சேர்க்கும் போது அந்த உப்பு கரைஞ்சு போன மாதிரி மனமும் கரைஞ்சு போகிறதுங்கிறது அது இயல்பான விஷயம்தான். அப்ப தூங்கும்போது மனசு எங்க இருந்துச்சோ அந்த ஸ்தானத்துக்கு அதை கொண்டு போகணும். அதுதான் மனதனுடைய இருப்பிடம். அதுதான் மனமானது களங்கம் இல்லாத தன்மை அடையிறதுக்கான ஒரு நிலைமை. இந்த மாதிரி மொத்தம் 4 பாயிண்ட் வந்து சாமி வந்து சொல்லியிருப்பார் மனதனுடைய இருப்பிடம் எங்க இருக்குதுங்கிறதுக்கு. இது ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பாயிண்ட்லயே நம்மளால சரியா புரிஞ்சிருக்க முடியும். ஆனாலும் ஏன் இதுக்கு 4 உதாரணம் எடுக்க வேண்டியது இருக்குதுன்னா அந்த நாம மனசை எங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கணும். அது சேர்க்கறதுக்கு தான் இந்த உபதேசமே வாங்கியிருக்கிறோம். இந்த மனசை எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இந்த உபதேசத்தை செஞ்சு நமக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த அடங்கிய நிலைமையில மனம் வரும்போது தான் நிஷ்டை கை கூட ஆரம்பிக்குது. அதுலதான் அனுபவங்கள் ஏற்படுது. அதுலதான் உள்ளார்ந்த பயணமானது தொடங்குது. அப்போ முதல் படிநிலை அப்படின்னு பார்த்தா இந்த மனசை கொண்டு போய் உற்பத்தி ஸ்தானத்துல சேர்க்கிறது தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் சாமி இவ்வளோ விளக்கமா நமக்கு புரிய வைக்கிறாரு. இதை நாம சரியா புரிஞ்சிருந்தாதான் நம்மளுடைய மனசை வெளியில வச்சிருக்கணுமா இல்லை உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்நிலை பயணத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதுக்கு தான் இவர் இவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. அநேகமாக இந்த வாரம் வரக்கூடிய இந்த வாரம் முழுவதும் கூட இந்த டாபிக் தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அவசியமான டாபிக் இது. சரியாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால மெதுவாகவே போகலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ இது இனி வரக்கூடிய மேலும் சில உதாரணங்களை நம்ம தொடர்ந்து நம்ம நாளையிலிருந்து நம்ம கவனிப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த மனம் சார்ந்த இந்த 2 நிலைகளில் குருவாக அவர் பயணிக்கக்கூடிய நிலைமை. அதாவது மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணமாக இருக்கக்கூடிய நிலைமை. இதை பற்றின ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட தெரிவிக்கணும்னு நினச்சது. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஆத்த நமஸ்காரங்க ஐயா. நீங்கள் கடைசியாக சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த சப்ஜெக்டை வச்சுக்கலாங்கய்யா. மெதுவாகவே போட்டுங்கய்யா. ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. ஓகே சார். 2வது வந்து இன்னைக்கு மனதின் இருப்பிடம் எங்கே இருக்குது, அது பக்குவப்பட்ட ஒரு மண்ணும் பக்குவப்பட்ட மனதும் 2 இருந்தால் தான் அந்த விதையை விழுந்தால் கூட அது கரெக்டாக பக்குவப்பட்டு அது முளைச்சி வந்துடும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்க, அக்செப்ட் அஸ் இட் இஸ். அப்போ நம்ம அந்த விஷயத்தை அப்படி தயாராகும் பொழுது குரு தனியாக வந்து அப்படிங்கிறத ஒரு இதை சொன்னீங்க. எல்லாத்துக்கு மேலே அந்த இயற்கையின் விதி, இயற்கை ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது அந்த அவரவர் மனதின் முயற்சினாலையும்
தான் கண்டுபிடிக்க முடியும். மாயை எது, பிரம்மம் எது, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அந்த இடத்துல திருக்குறளையும் ஒரு உதாரணமாக தெய்வத்தான் ஆகாதின்னும் அதையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் வந்தது. இந்த ஒரு கத்தி ஐயா பாலசுப்ரமணிய உதாரணம் சொன்ன மாதிரி அது உண்மைதான். இங்கே கத்தினால அந்த இது செய்யலாம். அந்த இந்தியில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாக்கு ஊப்பர் தர்பூசணி கிரியாத்தோ, தர்பூசணி ஊப்பர் சாக்கு கிரியாத்தோ பாத்தோ ஏக்கி பாத் அப்படிங்குவாங்க. அதாவது ஒரு கத்தியை கீழே வச்சு அது மேலே பூசணிக்காய் போட்டாலும் பூசணிக்காய் 2 அப்பளந்து போயிடும். இல்லை பூசணிக்காய் வச்சு கத்தி அது மேலே விட்டு எரிஞ்சோம்னாக்கா அது 2 அப்பளந்து போயிடும். அப்போ எல்லாமே நம்ம மனது மேலே பழி போட முடியாது. அப்போ பாதிக்கப்படுறது என்னமோ மனசு தான். அப்போ மனசு பாதிக்கும் பொழுது உலக விவகாரங்கள் மாயையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இதயம் எங்கே இருக்குது, இருதயம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மொத்தத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு செய்யலாம். சந்தோஷங்க. அப்போ நாம உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நாம் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. இப்போ பாலசுப்ரமணிய சொன்னபடி எந்த ஒரு செயல் செய்யும் போதும் கூட ஒரு சித்த வித்தியார்த்தி அவருக்குள்ளார அந்த சுவாசத்தை உள்நிலைப்படுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது வெளியில் இருக்கக்கூடியது நாம் ஒரு பழக்க வழக்கத்தில் அதில் பந்தப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும், பூர்ண விடுதலை உண்டாகிற வரைக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சி நமக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிடட்டும், இதெல்லாம் கிளியர் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிலாம் இங்கே எதையும் விட்டுற முடியாது. எதுவும் இங்கே தானாக கிளியர் ஆக போகிறது கிடையாது. தானாக நம்மளை விட்டு வெளியில் போகிறதும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நாம தான் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். சாமி இதை 4ஆம் அத்தியாயத்தில் நல்லாவே விவரிச்சிருப்பார். இந்த பலகைகளை நாம தான் விடணும். அதை விடுறதுக்கான தைரியம் நமக்குள்ளார ஏற்படும் போது, அந்த தீரத்தை சமான்னு சொல்லக்கூடிய அந்த 2 ஆயுதம் நமக்குள்ளார உண்டாக்கப்படும் போது நாம் இதை துணிவோடு நம்ம அதை விடுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் இதை பிடிச்சிட்டு இருந்தாலும் கூட இதை விடணும். இது மேலே இருக்கக்கூடிய அந்த விருப்ப வெறுப்பை நம்ம தவிர்த்துக்கிட்டு மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு நம்மளுடைய கதி மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் சாமி நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஐயா நமக்கு ஞாபகப்படுத்தினபடி உபஜீவன வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதை சாமி அனுமதிக்கிறார் அப்படின்னா அது கதி அபியாசத்தோட செய்யறதுக்கு தான். உபஜீவன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு எந்த அனுமதியும் கிடையாது. உள்நிலை பயணத்துக்கு தான் நமக்கு அனுமதி இருக்குது. நாம தான் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விஷயத்தையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிக்கிறோம் உபஜீவனத்தோடு சேர்த்து. வெளியில் வர்றதுக்கான காரணம் என்னமோ உபஜீவனம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் உபஜீவனத்தையும் தவிர்த்து வேறு சில விஷயத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அது அனாவசியமான விஷயமும் நிறையா அதில் இருக்குது. அதெல்லாமே நாம் பகுத்தறிந்து பார்த்து ஜீவனுக்கு எது நன்மையோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதனால் உபஜீவன வாழ்க்கையில் இருக்கும்போது கதி அபியாசத்தோட உபஜீவன வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உள்நிலை பயணத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கிறோன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ சுப்பிரமணிய ஐயா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதிலாக பாலசுப்ரமணிய சொன்ன விஷயம் அருமையாக இருந்துச்சு. ஒரு சித்த வித்தியார்த்தி இப்படி தான் வாழணுங்கிற ஒரு வரைமுறையை அவர் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஸோ அதை நாம் எப்பவுமே நினைவு கூர்ந்து அதன்படி நடக்கணுங்கிறத நான் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கிறோன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.